சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கான்ஸ்டியூஷனுடைய கண்டினியூஷனை பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம ஆர்டிகல் 20 வரைக்கும் பார்த்தோம். ஸோ ஆர்டிகல் 20க்கு அப்புறம் உள்ள மீதி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய மீதி பார்ட்ஸை பார்த்துருவோம். ஸோ ஏற்கனவே பார்த்ததுல அந்த ஆர்டிக்கலுடைய கேஸ் லாஸ் வந்து நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆர்டிக்கல் 1 to 20 வரைக்கும் பார்த்ததில்ல, சில இம்பார்ட்டண்டான கேஸ் லாஸ்லாம் உண்டு. ஸோ அது போன கிளாஸில் வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் சொல்ல முடிஞ்சது. ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் பேச முடியல. ஸோ இந்த கிளாஸில் வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஏற்கனவே வந்து இந்த ஆர்டிக்கல் 1 to 5 வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 1 to 5 வந்து 1 to 5 வந்து அந்த நம்மளுடைய ஸ்டேட், அதாவது இந்தியானா என்ன, இந்தியானுடைய ஸ்டேட் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து யார் வந்து ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை வந்து, அதாவது பவுண்டரிஸை வந்து மாற்றுறதுக்கு உண்டான பவர்ஸ் யார்ட்ட இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு புதிய மாநிலங்களை வந்து எப்படி வந்து இணைக்க முடியும், அதுக்குண்டான பேரை சேஞ்ச் பண்ணுறதுனுடைய பவர்ஸ் யார்ட்ட இருக்கு, இந்த மாதிரிலாம் ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 5 to 6, ஸோ 5 to 6 வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசியிருந்தது. ஸோ சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசும்போது அதில் ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ்லாம் தான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த 5 to 6 வந்து யார் வந்து குடியுரிமைக்கு உண்டான சட்டத்தை இயற்ற முடியும், ஸோ குடியுரிமையை வந்து, அதாவது சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்மள்ட்ட என்ன ஃபார்ம் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருக்கு, அப்புறம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுடைய அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்பியும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இது ஆர்டிக்கல் 7 சொல்லுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆனவங்க அவங்களுடைய சிட்டிசன் ஸ்டேட்டஸ் என்ன, ஆர்டிகல் 8, ஆர்டிகல் 9, ஆர்டிகல் 10 வந்து அது சம்பந்தப்பட்ட லாவை வந்து யார் ஏற்றலாம், அதுக்குண்டான வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் 10, 11 வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான கேஸ்லாம் ஒன்று உண்டு. ஆர்டிக்கல் 1 to 4 வந்து நம்ம வந்து பெருபாரி கேஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ பெருபாரி கேஸ் வந்து ஆர்டிக்கல் 1 to 4 அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 to 4 வரைக்குள்ளது ரீயின் பெருபாரி. அப்புறம் வந்துட்டு நான் இன்னொரு கேஸ்ல வந்து இடையில சொல்லியிருந்தேன், அந்த ஆர்டிக்கல் 14 வந்து கருவறை முதல், அதாவது பிறந்த குழந்தையில இருந்து இறுதி அவனுடைய லைஃப் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வழக்கு எது அப்படின்னா டிஎஸ் நக்காரா டிஎஸ் நக்காரா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஏஆர் 1983 சுப்ரீம் கோர்ட் 130, ஏஐஆர் 1983 சுப்ரீம் கோர்ட் 130, டிஎஸ் நக்காரா NAKARA விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல தான் ஒரு மக்களுடைய நடுத்தர வாழ்க்கையை வந்து பராமரிக்கிறதோட எப்படியே ஓட்டி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மைக்ல ஆஃப் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். இந்த கேஸ்ல தான் வந்து கருவறை முதல் கல்லறை வரைக்கும் அவனுடைய பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. சமநிலை அப்படிங்கிறதுனுடைய அந்த டாக்டரின், அது வந்து அடிப்படை திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ஆர் பொம்மை கேஸ். ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பின்னாடி இன்னும் இந்த ஆர்டிகல் 19 அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் வரும். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்குலரிசம் இஸ் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ செக்குலரிசம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பிரியாம்பிள்ல பார்த்துருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ்ல அந்த இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல வந்து செக்குலரிசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த செக்குலரிசம் இஸ் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து 1994 SCC 1 வந்து சைட்டட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ்ல வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அருணா ராய் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா இதுவும் வந்து செக்குலரிசத்தை பத்தி பேசின கேஸ் தான், அருணா ராய் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா.
அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டி அப்படிங்கும்போது நம்ம ஆர்டிகல் 1 தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அதில் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இன்டைரக்டா வந்து இந்த இன்டெகிரிட்டியை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பிரியாம்பிளையும் வந்து இன்டெகிரிட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள கேஸ்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிக்கல் வந்து இது ஆர்டிக்கல் வந்து 12. ஸோ 12 பார்க்கும்போது அதில் இம்பார்ட்டண்டான கேஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. அதாவது எதுலாம் வந்துட்டு ஸ்டேட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் இன்னொன்னு சொல்லிதான் 12 சொல்ல முன்னாடி ஒரு கேஸ்ல முக்கியமான ஒரு கேஸ்ல வந்து ஸ்டேட் ஆஃப் பீகார் விசஸ் அமர் சிங். இது வந்து ஆர்டிக்கல் 5 to 11 வரைக்கும் உள்ளதுக்கு இந்த கேஸ்ல வந்து சரியான எக்ஸாம்பிள். அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில் வந்து குடியுரிமை பெறாங்களா அவங்களுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கும்போது இதுல வந்து 1947 1/3/1947 மார்ச் மாசம் 1ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து அவங்களுடைய கணவரை விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. அந்த பாகிஸ்தான் பிரிவினை நடந்த டயத்துல அவங்க வந்து கல்யாணம் பண்ண இந்திய பெண்மணி அவங்களுடைய கணவரை விட்டுட்டு பாகிஸ்தான் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்பியும் வந்து அவங்க வந்து இந்திய குடியுரிமை இழந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவில் வந்து பிறந்திருந்தாலும் நான் இந்தியாவில் வளர்ந்துருந்தேன், நான் இந்தியாவில் தான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்துருவாங்க. ஸோ வந்து பண்ணுவாங்க. ஆனா அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா, நீங்க பாகிஸ்தான் ஏற்கனவே போயிட்டீங்க, போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நாள் அங்க தங்கினதுக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த ஆர்டிக்கல் 6, 7 சொல்லப்பட்ட அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்தியாவில பிறந்து வளர்ந்துருந்தாலும் இந்தியாவில கல்யாணம் பண்ணி கணவரா இருந்திருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் ஆஃப் பீகார் விசஸ் அமர் சிங் 1955 சுப்ரீம் கோர்ட் 282 இது சைட்டட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும் உள்ளதுக்கு இந்த கேஸ் வந்து ஆப்டான ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகல் 12. ஸோ ஆர்டிகல் 12 அப்படிங்கும்போது ஏகப்பட்ட கேஸ்ல எதுலாம் வந்துட்டு ஸ்டேட்டு. ஸோ ஒரு ஸ்டேட்னா அரசுனா எப்படி இருக்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய டெஃபினிஷன்ல பார்த்தோம். ஸோ அரசுங்கும்போது அதாவது எதுக்காண்டி ஸ்டேட்டை சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அரசுகிட்ட இருந்து தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே நம்மளால வந்து பெற முடியும். ஸோ அதனாலதான் எதுலாம் ஸ்டேட்டா இருந்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவங்க பிரீச் பண்ணாலோ அல்லது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கொடுக்க மறுத்தாலோ அவங்களுக்கு எதிராக கேஸை போட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வாங்க முடியாது, மீட்டெடுக்க முடியும். அதனாலதான் எதெல்லாம் ஸ்டேட் அப்படிங்கிறதுல கேட்டகரியில நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி போர்ட் ஆஃப் ராஜஸ்தான் விசஸ் மோகன்லால். எலக்ட்ரிசிட்டி போர்ட் ராஜஸ்தான் விசஸ் மோகன்லால். இந்த கேஸ் வந்து வாய்ஸ் கிளியரா இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார், கிளியர் சார். கிளியர் சார். கேக்குது சார். எலக்ட்ரிசிட்டி போர்ட் ராஜஸ்தான் விசஸ் மோகன்லால் ஏஆர் 1967 சுப்ரீம் கோர்ட் 1857. திரும்பியும் சொல்றேன், ஏஆர் 1967 சுப்ரீம் கோர்ட் 1857. ஸோ இதுல வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்துட்டு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ஓகே. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ஸ்டேட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் அரேஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டு தான். என்னன்னா அரசுகிட்ட இருந்து எதெல்லாம் நிதி வாங்குதோ அதெல்லாம் ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்து. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு நிர்வாகம் இருந்தாலும் அது அரசுகிட்ட இருந்து உதவி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அது ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உமேஷ் விசஸ் விஎன் சிங். உமேஷ் UMESH உமேஷ் விசஸ் விஎன் சிங் V.N.Singh. ஸோ இது வந்து AIR 1968 பாட்னா. ஸோ இதில் 3 இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலேஜு ஸோ இந்த இதில் வந்து பாட்னா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது சென்னை ஹைகோர்ட்ல ஒரு இது வந்து இதா இருக்கும், இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு ராஜஸ்தான். ஸோ அதுக்கப்புறம் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்து சைட்டடா இருக்கும். ஒரு காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி வந்து ஸ்டேட்டா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் சைட்டடா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து
ஒரு கேஸும் சைட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உமேஷ் சிங்ல இருந்து பாட்னா ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சைட்டட் இந்த ராஜஸ்தான் கோர்ட் கொடுத்ததும் சென்னை ஹைகோர்ட் கொடுத்ததையும் எடுத்துக்கிட்டு, ஸோ ஒரு கல்வி நிறுவனம் ஒரு பல்கலைக்கழகம் வந்து ஒரு அரசு தான், யூனிவர்சிட்டி இஸ் ஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னது. உமேஷ் விசஸ் விஎன் சிங் 1968 பாட்னா 3 இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சுக்தேவ் சிங் பகத்ராம் சுக்தேவ் சிங் விசஸ் பகத்ராம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா இந்த நிறைய அரசனுடைய பொது நிறுவனங்கள் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அப்புறம் எல்ஐசி, அப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ அதாவது தொழிற்சாலை நிதி கழகம் நினைக்கிறேன், கமிஷன் நிதி கழகம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள்லாம் வந்து கவர்மெண்ட் அரசுங்கிற ஒரு இதுல கொண்டு வர முடியலையா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அப்போ இந்த கேஸ்ல தான் நிறைய ஃபார்மை வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது பணியாளர்களை நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஒரு ஒழுங்குமுறை ஒரு ரெகுலேஷன் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கும்போது அது வந்து அரசுங்கிற ஒரு தன்மையில இருக்கும். இன்னொன்று வந்து அரசுகிட்ட இருந்து நிதி வாங்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாமே ஸ்டேட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வழக்கு சுக்தேவ் சிங் விசஸ் பகத்ராம். இது வந்து AIR 1975 சுப்ரீம் கோர்ட் 1331. ஸோ இதுல வந்து சைட்டடா இருக்கு. இதுல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒழுங்குமுறை விதிகளை வகுத்து அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் அதுக்குன்னு சில விதிகளை வகுத்து அது செயல்பட்டு இருக்கும்போது, அதே சமயம் அரசுகிட்ட வந்து நிதி வாங்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் ஸ்டேட்டுங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ சொல்லுங்க. சாரி ஃபார் இன்டரப்டிங் சார். அந்த சைட்டேஷன் மட்டும் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ண சுக்தேவ் சிங் முடியுமா சார்? விசஸ் பகத்ராம் SUKHDEV சுக்தேவ் சிங் SINGH விசஸ் பகத்ராம் AIR 1975 SC 1331. Thank you, sir. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இன்னொரு கேஸ் வந்து என்னன்னா, ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராமன தயாரம் செட்டி விசஸ் த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா AIA சொல்லுவாங்க, WAI. ரமணா தயாரம் செட்டி விசஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி. இது ஷார்ட்டா வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்ல தான் ஹானரபிள் மாண்புமிகு நீதி அரசர் PN பகவதி அவர்கள் வந்து இந்த கேஸ்ல அவங்க தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. பகவதி, அப்புறம் வந்துட்டு மேத்யூ நினைக்கிறேன், ஹானரபிள் ஜஸ்டிஸ் மேத்யூ அவர்கள். ஸோ இந்த 2 ஜட்ஜு இந்த இதுல வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து சில பேசிக்கான ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு எல்லாத்துலயும் நம்ம வந்து ஸ்டேட்டுன்னு கொண்டு வந்தா நிறைய அமைப்புகள்லாம் இருக்கு, தனியார் அமைப்புகளும் அதுக்குன்னு விதிகள் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அரசினுடைய மானியம் பெறலாம், இல்லை வேற ஏதாச்சும் சம்திங் அரசு கொடுக்கலாம். நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அரசுங்கிற கேட்டகரியில கொண்டு வரலன்னா என்ன மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி லாப நோக்கத்தோட சில கம்பெனிகள்லாம் செயல்படுது, அதுல கூட அரசு முதலீடு பண்ணிருக்கலாம், 2 ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்ப எதெல்லாம் ஸ்டேட்னா கொண்டு வந்தா என்ன மாதிரி விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான ஒரு இன்கிரீடியன்ஸை சொல்றாங்க. ஸோ அது சொல்லப்பட்ட வழக்கு தான் இது வந்து AIR 1979 சுப்ரீம் கோர்ட் 1628. AIR 1979 சுப்ரீம் கோர்ட் SC 1628. ஸோ இதுல என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து கழகங்கள், அதாவது அனைத்து கழகங்களுடைய எதுலலாம் எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் இருக்குதோ அதுல வந்து அரசு முதலீடு செஞ்சிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணியிருக்க பட்சத்துல அதை ஒரு ஸ்டேட்டா எடுத்துக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா,
அரசனுடைய கட்டுப்பாடு கண்ட்ரோல் இருக்கணும். கவர்மெண்டுடைய கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அரசுங்கிற கேட்டகரியில எடுத்துக்கலாம். ஸோ 2. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பணிகள் வந்து அரசாங்க பணிகளோட நெருங்கிய தொடர்பு கொண்டதா இருக்கணும். அது செய்யக்கூடிய வேலை வந்து கவர்மெண்டுடைய ஒர்க்கோட கம்பேரிசன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல 3. 4வது வந்து என்னன்னா ஒரு துறை வந்து அரசாங்கத்துக்கு மாற்றி, அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை அந்த நிறுவனத்துக்கோ அல்லது கழகத்துக்கோ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட்னு சொல்ல முடியும். ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு கம்பெனியோ. ஸோ இந்த மாதிரி இது ஸ்டேட்டுங்கிற கேட்டகரியில கொண்டு வரணும். அரசு இருக்கக்கூடிய ஒரு துறை அந்த நிறுவனத்திட்ட மாற்றி அமைச்சப்பட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு சார். ஒரு நிமிஷம். ஹெட்ஃபோன் இல்லாம ஓப்பன் வாய்ஸ்ல பேசுறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நான் சவுண்டை ரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ யாராவது சவுண்டு கேட்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, நான் இது பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 4வது வந்து திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஒரு அரசுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கணும், அதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா அதனோட இணைஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுல அது வந்து கவர்மெண்டா வந்து அங்கீகாரம் கொடுக்கலாம். 5வது வந்து பாத்தீங்கன்னா அது அரசால் வழங்கப்பட்ட பாதுகாப்பு அல்லது அதோட செயல்பட்டு இணங்குதா. ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு உண்டான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து அரசுங்கிற கேட்டகரியில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த போர்ட்டு சொல்லலாம். போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது துறைமுகங்கள் வந்து சில ட்ரஸ்ட் கீழே இயங்கும். துறைமுக பொறுப்பு கழகம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதுக்குன்னு தனி ஆக்ட், தனி போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து அரசு பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த மாதிரி பாதுகாப்பு வழங்கக்கூடிய, அதே மாதிரி ஏர்போர்ட்ல பாதுகாப்பு வழங்கக்கூடிய சில தொழிற்சாலைகள் இருக்கும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து பொருந்தும். இந்த 5 இன்கிரீடியன்ஸ் இருந்தா அது ஸ்டேட்டா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு தான் இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி கேஸ். இதுல ஜஸ்டிஸ் PN பகவதி அவர்களும் ஜஸ்டிஸ் மேத்யூ அவர்களும் இந்த மாதிரி விஷயத்த வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. திரும்பியும் சைட்டேஷன் சொல்றேன். AR 1979 சுப்ரீம் கோர்ட் 1628 இது சைட்டட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்டுங்கிற இதுல வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில ட்ரஸ்ட் ஆக்ட் கீழே சில ட்ரஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சங்கங்களையோ ட்ரஸ்டையோ வந்து பண்ணுவோம். வெதர் இட் இஸ் வந்து இது வந்து ஸ்டேட் அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வரலாமானா அதுக்கு சில கேஸ் தாங்க. ஸோ அந்த கேஸ்ல வந்து இப்போ பார்ப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா அஜய் ஹசியா AJAY HASIA ஹாலித் முஜிப் விசஸ் ஹாலித் முஜிப். ஸோ இதுல வந்து பார்த்தோம், இது வந்து AIR 1981 சுப்ரீம் கோர்ட் 212 AIR 1981 சுப்ரீம் கோர்ட் 212. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சங்கங்கள் பதிவு சட்டம் இருக்குல்ல, ஸோ அது கீழே நம்ம வந்து அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த விதிகள் கீழே ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஸ்டேட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பின்னாடி வந்து இன்னொரு சைட்டேஷன் அது அப்படி கிடையாது, அப்படி ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அது என்னன்னா தக்ராஜ் TAKRAJ தக்ராஜ் வசந்தி VASANDI விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1988 1 Part 1 SCC 236. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சங்கங்கள் பதிவு சட்டத்துக்கு கீழே வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அது வந்து பிரைவேட்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து பண்ணியிருந்தாலும் அதை வந்து நம்ம அரசா அங்கீகரிக்க முடியாது. அரசனுடைய கழகங்கள் மட்டும்தான் நம்ம அங்கீகரிக்க முடியும். ஒரு அரசாங்கத்தால் ஒரு நிறுவனம் நிறுவப்படுது, அது வந்து ஒரு சங்கமா வந்து அரசாங்கத்தால பதிவு செய்யப்படுதுன்னா அதை வேணா கருதலாமே தவிர எல்லாமே வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் அல்லது பொது நோக்கத்தோடு ஒன்று செயல்படக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு இருக்கும், அது சங்கங்கள் கீழே பதிவு செய்யப்படலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, டொல்லி கீழே கொண்டு வந்து ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து அந்த அஜய் ஹசியா கேஸ்ல வந்து
அது அரசால் ஏற்படுத்தப்பட்ட விதிகள், அதனால அது அப்படி இருந்துச்சும்பாங்க. அது வந்து 81ல சைட்டேட் ஆயிருக்கும். அப்புறம் 88ல சைட்டேட் ஆன இந்த தக்ராஜ் வசந்தி கேஸ்ல இல்ல பண்ண முடியாது. அப்பெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கிட்டோம்னா அப்ப இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுங்கிற கீழே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி செய்ய முடியாது. அது ஜஸ்ட் ஒரு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட். சங்கம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இயங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட். அதுல போயிட்டு பதிவு பண்ண அமைப்புகளை நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த விஷயத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்கரை ஆலை. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த சுகர் ஃபேக்டரிஸ். ஸோ இதுல வந்து வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள்லாம் வந்து ஒரு கேஸ்ல ஒரு ஜெனரல் மேனேஜர் கிசான் சக்காரி, ஜெனரல் மேனேஜர் கிசான் சக்காரி சீனி மில்ஸ் CHINI சீனி மில்ஸ் லிமிடெட், சுல்தான்பூர் ஊபி விசஸ் நிஷாத் NISHAD. ஸோ இது வந்து AR 2003ல வந்து சைட்டட் ஆச்சு. 2003ல சுப்ரீம் கோர்ட் 4531. ஸோ இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சர்க்கரை ஆலையில வந்து இருக்கக்கூடிய சில பணியாளர்கள் வந்து நீக்கியிருப்பாங்க. அதுல பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இது சர்க்கரை ஆலை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு கவர்மெண்டா ஸ்டேட்டா அப்படின்லாம் நிறைய கொஸ்டின் வந்துச்சு. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அது வந்து ஒரு பிரைவேட் ஃபேக்டரி. அது கவர்மெண்ட் வந்து அந்த சர்க்கரைக்கு அந்த கரும்புக்கு ஏதோ மானியம் கொடுக்கறனால அப்படிலாம் நம்ம வந்து ஸ்டேட்டுக்கு கீழே கொண்டு வர முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் அந்த கரும்புக்கு ஏதோ மானியம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி சில சலுகைகள் வழங்குவாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டுலாம் அதை வந்து நம்ம ஸ்டேட்டுங்கிற கேட்டகரியில கொண்டு போக முடியாது. சர்க்கரை ஆலை வந்து தனியார் அமைப்பு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இது ஊப்பில உள்ள கேஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மற்ற இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை நிறுவனங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்புறம் அந்த வேளாண்மை நிறுவனங்கள், இந்த அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த இதுல அதாவது அக்ரிகல்ச்சருக்காக கொண்டு வரக்கூடிய சில நிறுவனங்கள்லாம் இருக்கும். அது தனியார் அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஸ்டேட்டா அப்படின்னு கீழே கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டேட்டுன்னு கிடையாது. ஏன்னா ஒரு வேளாண்மையை வந்து டெவலப் பண்றதுக்காண்டி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனுடைய நோக்கம் வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். ஸோ அதை வந்து ஸ்டேட்டுங்கிற கீழே கொண்டு வர முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் வாட்டர் சப்ளை போர்டு. ஸோ பஞ்சாப் வாட்டர் சப்ளை போர்டு அண்ட் ராஜ்பூத் சிங் இது வந்து 2007ல வந்தது. AIR 2007 சுப்ரீம் கோர்ட் 1082. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வாட்டர் அத்தாரிட்டி போர்டு இந்த இது வந்து கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்தது. ஆர்டிகல் 12 கீழே இது வந்து ஸ்டேட் அப்படின்னு கீழே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்படிலாம் வந்து ஸ்டேட்டை பற்றி நிறைய கேசஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நான் இதோட உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கிறேன். அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 13. ஸோ ஆர்டிகல் 13க்கு வந்து சில டாக்ட்ரின்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வேரியஸு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து எதுலாம் வந்து டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் வந்து எந்த இதுக்கு வரும் அப்படின்னா, அரசியல் அமைப்புக்கு முன்பாக இயற்றப்பட்ட சட்டங்கள், சில சட்டம் வந்து என்ன பண்ண முடியும்னா அது வந்து அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகளுக்கோ அல்லது அரசியலமைப்பில் கூடிய சில ஷரத்துகளுக்கோ பாதகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல அந்த சட்டத்தை வந்து முழுமையா வந்து என்ன படுத்த முடியும்னா செயல்படுத்த முடியாது. அது ஒரு கிரகணம் வந்து எப்படி வந்து ஒரு பிளானட் இன்னொரு பிளானட் மறைச்சிருக்கோ அதே மாதிரி அந்த ஒரு முரணான ஒரு விஷயம் அந்த முழு சட்டத்தை இயங்காம மறைச்சி வச்சிருக்கு. அதை மட்டும் நீக்கிட்டோம்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். இது வந்து மகேந்திர லால் ஜெயின் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஊபி 1963. AIR 1963 சுப்ரீம் கோர்ட் 1019. ஸோ இந்த கேஸ்ல தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் அமைப்பினுடைய அந்த எக்லிப்ஸ் வந்து ப்ரீவியஸா அரசியல் அமைப்புக்கு முன்பாக இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொன்ன வழக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வேரியஸ். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வேரியஸ்னா AK கோபாலன் கேஸ் வந்து இதை வந்து சைட்டேட் பண்ணிக்கலாம். AK கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் AR 1950 சுப்ரீம் கோர்ட் 27. AK கோபாலன் மெட்ராஸ். அல்ட்ரா வேரியஸ் அப்படின்னா அதாவது ஒரு கேடுடைய அதாவது
இந்த ஏகே கோபாலன் கேஸ்ல வந்து என்னன்னா தடுப்பு காவல் சட்டம் சொல்லி இருக்கும் 1950. ஸோ இந்த ஆக்ட் வந்து ஆர்டிகல் 14 வந்து பிரீச் பண்ணுது. ஸோ இது அல்ட்ரா வேரியஸா இருக்குது, இதை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏகே கோபாலன் கேஸ்ல வந்து இந்த ஆர்டிகல் 1950 தடுப்பு காவல் தடை சட்டம். ஸோ இதுல வந்து ஆர்டிகல் 14 வந்து அல்ட்ரா வேரியஸா இருக்குன்னு சொல்லி அந்த ஆக்டை வந்து நீக்கினாங்க. இது அல்ட்ரா வைரஸுக்கு உண்டான மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அப்புறம் வந்து ஸ்டேட் ஆஃப் பாம்பே FN பால்ஸ்ரா. ஸோ இது வந்து ஆர்டிகல் 19க்கும் இந்த கேஸ்ல வந்து பொருந்தும். AR 1951 சுப்ரீம் கோர்ட் 318. ஸோ இது வந்து என்னன்னா எதுலாம் வந்து அரசியலமைப்புக்கு முரணா இருக்கக்கூடிய ஒரு சட்டம் வந்து அல்ட்ரா வேரியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வழக்கு ஸ்டேட் ஆஃப் பாம்பே விசஸ் FN பால்ஸ்ரா. அப்புறம் வந்து டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி, பிரித்தெடுக்கும் கோட்பாடு. டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸும் செவரபிலிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வேற வேற. அது என்னன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஆக்டுக்கு, ஓகேங்களா, அரசியலமைப்பு முன்னாடி வந்த சட்டங்களுக்கு மட்டும்தான் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டினா அதாவது பார்லிமெண்டோ சட்டமன்றமோ அல்லது அரசியலமைப்புக்கு கேடுடைய ஒரு சட்டத்தை ஏற்றுது, ஐ மீன் ஒரு லாவை இது பண்றாங்க, அந்த லால இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து என்ன பண்ணுதுன்னா அரசியலமைப்பு கேடா இருக்கு ஆனா ஒரு நல்ல லாவா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேடு உள்ள பகுதியை மட்டும் பிரிச்சுட்டு அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்துறது தான் டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. அதுக்கு இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் ஸ்லைட்டடா மாறும். ஸோ அதையும் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. அது அரசியலமைப்புக்கு முன்னாடி உள்ள சட்டம் எக்லிப்ஸ், இது வந்து இயற்றப்பட்ட சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு மட்டும்தான் அப்படி இருக்கும், அதை தனியா பிரிச்சுட்டு இது பண்ணுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கான்ட்ராக்ட்ல நம்ம வந்து ப்ளூ பென்சில் தேரின்னு சொல்லி நீ படிப்போம், நீல நிற பென்சில் கோட்பாடுன்னு சொல்லி ஒரு தேரி உண்டு. அது வந்து என்னன்னா 2 அக்ரிமெண்ட் போடுவோம், ஒரு அக்ரிமெண்ட் வந்து முரணா இருக்கும், அது வந்து எப்படின்னா அன்லாஃபுல்லா இருக்கும், ஒன்று வந்து லாஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடா இல்லையா, அதுல வந்து ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ப்ளூ நிற பென்சில் டாக்டரின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த டாக்டரினை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரிச்சுட்டு அந்த எது வந்து அன்லாஃபுல் கான்ட்ராக்டோ அதை விட்டுட்டு லாஃபுல் கான்ட்ராக்டை மட்டும் செயல்படுத்துறது தான் அந்த டாக்டரின் ஆஃப் ப்ளூ பென்சில் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீல நிற பென்சில் விதி அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட்ல படிப்போம். அதே மாதிரி உள்ள கான்செப்ட் தான் டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி, ஓகேங்களா. அதுல வந்து அன்லாஃபுல் கான்ட்ராக்ட், இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட் மட்டும் அப்படி தனியா தெரியும், அது வந்து முரணா இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி மொத்தமாவே அது வாய்டா இருக்கு. வாய்டானா பிரிக்கவே முடியல, அந்த பார்ட்டை எடுத்துட்டோம்னா அந்த ஆக்டே வந்து ஒண்ணுமே இல்லை, அந்த ஆக்டினுடைய ஸ்கோப்பே வந்து ஸ்பாயில் ஆயிரும்னா என்டையர்லி அது வாய்டு, ஓகேங்களா. என்டையர்லி அதை செயல்படுத்தவே முடியாது. ஏன்னா ஒரு பார்ட் இருக்கு, அது வந்து அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கு. ஸோ அதை பிரித்து பார்த்தாலும் அந்த லால வந்து செயல்படுத்த முடியலை, அது இருந்தாதான் அந்த லாவே வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருந்தா அது வந்து செவரபிலிட்டி கீழே கொண்டு வர முடியாது. அது என்டையர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ட் அப்படின்னு சொல்லி அந்த லாவை வந்து ரிப்பீல் பண்றதுதான் பெட்ரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரித்தெடுக்கும் கோட்பாடுக்கு வந்து எக்ஸப்ஷன் அந்த ரமேஷ் தோப்பார் கேஸை சொல்லலாம். ஸோ ரமேஷ் தோப்பார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், அப்புறம் வந்து RMDC விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டுமே வந்து இதுக்கு வந்து ஆப்டான ஒரு கேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வேரியஸ், ஸோ வரம்பு மீறல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வரம்பு மீறல் கோட்பாடு நான் ஏற்கனவே சைட்டேஷன் சொல்லிட்டேன். ஸோ வரம்பு மீறல் கோட்பாடுன்னா என்னன்னா ஒரு சட்டம் பண்றோமா, அதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவோ அல்லது வந்து ஒரு பார்லிமெண்ட்டோ வந்து அதனுடைய அதிகார வரம்புக்குள்ளதான் சட்டம் இயற்ற முடியும். அதனுடைய அதிகார வரம்பை மீறி ஒரு சட்டம் இயற்றப்பட்டுட்டு அப்படின்னா அது அல்ட்ரா வேரியஸ் கீழே வந்துடும். ஸோ அதனுடைய பவுண்டரி லைனை தாண்டி ஒரு சட்டம் இயற்றப்பட்டுட்டு ஆனா அது ஒரு நல்ல எண்ணத்துக்கு இருந்தாலுமே அதை வந்து என்ன பண்ண முடியாது, அதை கொண்டு வர முடியாது. அதை நீக்கிட்டு அதுல என்ன வந்து அதனுடைய ஓவர் ரூல் இருக்கோ அதை பார்த்துட்டு அதை அல்ட்ரா வேரியஸ் அதை வந்து நீக்கிட்டு அந்த சட்டத்தை ரன் பண்ணவா இல்லையாங்கிற முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அல்ட்ரா வேரியஸ், டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வேரியஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இதுல வந்து இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, டாக்டரின் ஆஃப் ஃபேவியர். டாக்டரின் ஆஃப் ஃபேவியர் அப்படின்னா தளர்த்திடு அப்படிம்பாங்க, தளர்த்திடு கோட்பாடு. அதாவது என்னன்னா இதை சிம்பிளா சொல்றதுன்னா விட்டு கொடுக்கறது, எனக்குள்ள ஒரு விஷயத்த நான் வந்து விட்டு கொடுக்கறது. இதை வந்து கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது, நான் எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, நான் என்னோட ரைட்டை நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா.
ஸோ இதுக்கு வந்து என்னன்னா பஷீர்நாத் விசஸ் இன்கம் டேக்ஸ் கமிஷனர். பஷீர்நாத் விசஸ் இன்கம் டேக்ஸ் கமிஷனர். இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 5 சப் ரூல் 1 வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அவர் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருப்பாரு. அதுல அவர் டாக்ஸ் கெட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உட்கடையா பார்த்தோம் அப்படின்னா இந்த பஷீர்நாத்தும் அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசரும் பின்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. என்னன்னா, எனக்கு கொஞ்சம் நீ வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா நான் உனக்கு சில சலுகைகள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவர் இது பண்ணிட்டு அந்த வரியை கெட்டுறதுக்கு இவர் என்ன பண்ணுவார்னா தளர்த்துவார். அதாவது அந்த உரிமையை விட்டு கொடுக்கறது, அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடமையை இவர் என்ன பண்றாருன்னா விட்டு கொடுக்கறது. அதனால அந்த கேஸ் தான் இந்த பஷீர்நாத் விசஸ் இன்கம் டேக்ஸ் கமிஷனர். இது வந்து ஏஐஆர் 1959 சுப்ரீம் கோர்ட் 149. ஸோ இதுல வந்து இந்த கேஸ் வந்து சைட்டட் ஆச்சு. தளர்த்தீடு கோட்பாடு. அப்புறம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அது பேசிக்கான கான்செப்ட் வந்து அமெரிக்கால இருந்து எடுத்து சொன்ன மார்பரி விசஸ் மேடிசன். ஸோ இதுதான் இதுக்கு உண்டான முதலாக உலகத்துக்கு ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கேஸ் மார்பரி விசஸ் மேடிசன். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பியும் வந்து இந்த ஏகே கோபாலன் கேஸை தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அதுலேயே வந்து என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூலாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து கேசவானந்த பாரதி, அப்புறம் இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நாராயண் கேஸு. இதுலலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீதிமுறை மறு ஆய்வுக்கு உட்பட்ட வழக்கு தான் இதெல்லாம். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்லாம் இந்த கேஸ்ல இருந்தா நிறைய வந்துச்சு. இந்த கேசவானந்த பாரதி அண்ட் ராஜ் நாராயண் கேஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 13 கீழே வந்தது. அதே மாதிரி கஸ்டம்ஸ்லாம் லாவா, கஸ்டமரி ப்ராக்டிஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் லாவா அப்படின்லாம் இந்த ஆர்டிகல் 13 கீழே தான் கொண்டு வந்து வச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எது எப்படிலாம் வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும், அதாவது எல்லா லாவையும் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமா முடியாதா, ஏன்னா ஒரு லாவை வந்து கொண்டு வர்றாங்க எடுத்ததுக்கெல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படிலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதுல வந்து டாடா செல்லுலர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, டாடா கம்பெனி அவங்களுடைய கேஸ் தான் அது. டாடா செல்லுலர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதுல வந்து ஒரு 5 கேட்டகரிஸ்லாம் சொல்றாங்க. அது இருந்தால் அதை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஏஐஆர் 1996 சுப்ரீம் கோர்ட் 11 ஆர்டிகல் 26. ஸோ இதுல தான் என்ன சொல்றாங்கன்னா 5 இன்கிரீடியன்ஸ் சொல்றாங்க. அதாவது ஒரு எப்படி இருந்தால் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து ஒன்று அதாவது ஒரு சட்டமன்றமோ பார்லிமெண்டோ அதனுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டிருக்கணும். முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டிருக்கணும். முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்னா ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட் தான் சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் இது லெஜிஸ்லேட்டிவ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து அதனுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து அங்கே ஏதாச்சும் ஒரு லானுடைய மிஸ்டேக் இருக்கணும், ஒரு லாஃபுல் மிஸ்டேக் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கணும். நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதே மாதிரி வந்து நியாயமான ஒரு தீர்ப்பும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் ஒரு நியாயமான ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அதே மாதிரி அதுக்கப்புறம் அதிகார துஷ்பிரயோகம். ஸோ எப்படி சொல்லணும்னா ஒரு ஆட்டோகிரேசி ஃபார்ம் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய லா. இந்த லா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியோ அல்லது வேற ஒரு விஷயத்தை தாக்கக்கூடிய மாதிரி இருந்தா அந்த மாதிரி இந்த 5 கேட்டகரிக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டாடா செல்லுலர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்திரா காந்தி கேஸ் ராஜ் நரேன். ஸோ இதுவும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்ட வழக்கு தான். இது பின்னாடி வரக்கூடிய இந்த விஷயத்துல பார்ப்போம். அதுக்கப்புறம் மினர்வா மில்ஸ் கேஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது நிறைய இடத்துல படிப்போம். ஆர்டிகல் 19, அப்புறம் ஆர்டிகல் 14, அப்புறம் வந்து ஆர்டிகல் 20. ஸோ இந்த மாதிரி 21, 20 கிடையாது 21. ஸோ இந்த மாதிரி இதுலலாம் இந்த மினர்வா மில்ஸ் அடிக்கடி வரும். இது வந்துட்டு 1980 1980. ஸோ ஏஐஆர் 1980 சுப்ரீம் கோர்ட் 1789. ஸோ மினர்வா மில்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸும் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூல வந்து இது பண்ணதான். இல்லை நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிகல் 368 இருக்குல்ல, அமெண்ட்மெண்ட் பண்ற ப்ரொவிஷனை பத்தி பேசியிருப்பாங்க. அது வந்து அரசியலமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பை எப்படி அதனுடைய அழிவு அதனுடைய நோக்கத்தை இது பண்ணாம அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றது, அந்த இதெல்லாம் இல்லை நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ இது பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 14 வந்து
அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2 லிப் இருக்கு. ஒன்று வந்து ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா இங்கிலாந்து, இன்னொன்று வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா ஸோ அமெரிக்கா. இதில் என்னுடைய பேசிக்கான ஒரு ஒன்னோடு அடிக்கடி கேட்குறது என்னன்னா சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சின்னா அது இங்கிலாந்துடைய பிரின்சிபல் சட்டத்தின் ஆட்சி. அதை சொன்னவர் யாருன்னா பேராசிரியர் டைசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டைசி தான் சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுது. அந்த ரூல் ஆஃப் லா வந்து எதுக்கு ஆப்டா இருக்கும்னா ஆர்டிகல் 14 தான் அந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற அந்த டாக்டரின் வந்து ஆப்டா இருக்கும். இதை சொன்னவர் வந்து பேராசிரியர் டைசி. இதை அடிக்கடி ஒவ்வொரு ஒன்னொன்றுலையும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிகல் 14க்கு வந்து ஏகப்பட்ட கேஸ்லஸ்லாம் இருக்கு. அதாவது புத்தன் சௌத்ரி விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு பகுத்தறிவு வாய்ந்த ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. புத்தன் சௌத்ரி விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், ஏஐஆர் 1953, சுப்ரீம் கோர்ட் 191. அதுக்கப்புறம் வந்துட்டு பெஸ்ட் ஆப்டான கேஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் பாம்பே, FN ஃபால்ஸ்ரா. ஸோ இது வந்து ஏற்கனவே சைட்டேஷன் சொல்லிட்டேன். இது என்ன கேஸ் அப்படின்னா பாம்பேல வந்து ஒரு மது பானம் சட்டத்தை கொண்டு வருவாங்க. என்னன்னா ஒரு மாநிலத்தில் அந்த ஸ்டேட் ஆஃப் பாம்பேல வந்து மதுபானங்கள் வந்து வைத்திருப்பதையோ அல்லது உபயோகப்படுத்துறதோ அதை வந்து தடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மதுவிலக்கு சட்டம் வந்து ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும்தான் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருக்குன்னா ராணுவ வீரர்களுக்கு. அவங்க வந்து மதுவை வந்து பயன்படுத்திக்கலாம், மதுவை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆர்டிகல் 14க்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்லி கேஸ் போடுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ராணுவத்துக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு, அதனால அந்த ஆக்ட் வந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து இந்த இது கொண்டு வந்தது, அவங்களுக்கு விதி விலக்கு சலுகைகள் கொடுத்தது செல்லும், இது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் ஆஃப் பாம்பே, FN ஃபால்ஸ்ரா இந்த கேஸ்ல சொன்னாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்சி கூப்பர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து பேங்க் நேஷனலைஸ், அதாவது வங்கிகள் தேசியமயமாக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி பீரியட்ல. 14 வங்கிகள் 14 பேங்க்ஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா தேசியமயமாக்குனாங்க. ஸோ அந்த லா வந்து எப்படின்னா பிரைவேட்டு பேங்க்ஸ்லாம் இப்போ இருந்துச்சு. ஸோ தனியார் வசம் இருந்த வங்கிகள்லாம் தேசியமயமாக்கப்பட்டது. ஆர்சி கூப்பர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சைட்டேஷன் வந்து ஏஐஆர் 1970, சுப்ரீம் கோர்ட் 564. இந்த இதுதான் சைட்டேட் ஆனது. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது வந்து தனியார் இதனுடைய ரூலை வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்குது, இது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா கிடையாது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல, இது வந்து வங்கிகள் வந்து பொது நோக்கத்துக்காக தான், அரசனுடைய பொது நலன், அது வந்து ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா தான் அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொன்னாங்க. அப்புறம் ஏர் இந்தியா விசஸ் நர்கிஸ் மிஸ்ரா. இந்த கேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது காலேஜ்ல இருந்து நம்ம படிச்சுட்டே வருவோம். என்னன்னா அந்த ஏர் கோஸ்டல் பனிப்பெண் அவங்களுடைய வயசு ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்கள வந்து அதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லாக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல அப்படி வயசை வச்சுட்டுலாம் ஒரு ஆளை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு ஏர் இந்தியா விசஸ் நர்கி மிஸ்ரா. அவங்கள டிஸ்மிஸ் பண்ணதை திரும்பியும் வந்து என்ன பண்ணுன்னா வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 இந்த 3லயும் இந்த நர்கிஸ் மிஸ்ரா கேஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஏஐஆர் 1981, சுப்ரீம் கோர்ட் 1829. ஏஐஆர் 1981, சுப்ரீம் கோர்ட் 1829. அதே மாதிரி மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா பாஸ்போர்ட் கேஸ். ஸோ பாஸ்போர்ட் வந்து முடக்கிறது வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 இந்த 3ஐயும் பேஸ் பண்ண கேஸு. இப்போ ரீசெண்டாக வந்த சபரிமலை கோயில் கேஸு, இதுவும் வந்து ஆர்டிகல் 14ல டச் பண்ணிட்டு போன கேஸு தான். அப்புறம் வந்துட்டு நவ்ஜோத் சிங்கா ஜோசப் ஐபிசி செக்ஷன் 377. ஸோ அதுல உள்ளது. அப்புறம் வந்து நவ்ஜோத் சிங் ஜோஹர். எஸ், அதுல டாக்டரின் ஆஃப் மொராலிட்டி, டாக்டரின் ஆஃப் மொராலிட்டின்னு சொல்லி அந்த பாயிண்ட் அவுட் பண்ண கேஸ் நவ்ஜோத் சிங் யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த செக்ஷன் 377 வந்து அதுல பேசும்போது இப்போ ஐபிசி 377 வந்து ஸ்டக் டவுன் தான் இருக்கு.
ரிப்பில்டு கிடையாது, ஸ்ட்ரக் டவுன் வேற, ரிப்பில்டு வேற. ஸ்ட்ரக் டவுன்னா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, ரிப்பில்டுனா டோட்டலா தூக்கிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரக் டவுன் ஆயிருக்கு. அதுக்கு உண்டான சட்டங்களை வந்து அரசு இயற்றி அதை மாத்தினா மட்டும்தான் இதாகும். ஸோ அதே மாதிரி ஐபிசியில் சில செக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக் டவுன் ஆயிருக்கு. 303 மித்து சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், அதில் தான் அந்த ஐபிசி 303 வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 497 ஸோ அதுலேயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரக் டவுன் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த நவ்ஜோத் சிங் கேஸ், ஜோசப் சேன் கேஸ்லாம் 14 டச் பண்ணிட்டு வந்த விஷயம்தான். ஏன்னா அவங்களே வந்து அதாவது அந்த எல்ஜிபிடி அந்த சமூகத்தையும் வந்து இது பண்ணணும். ஸோ அந்த இயற்கைக்கு மாறான இருக்கக்கூடிய அந்த தன் பாலின ஈர்ப்பாளர்களையும் அவங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணது. ஸோ எல்லாமே ஆர்டிகல் 14 டச் பண்ண கேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 15. ஸோ 15 வந்து அப்புறம் இன்னொன்று கேஸ் வந்து முக்கியமான கேஸு, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா மானுபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ். இதில் வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும், அதாவது கலை கல்லூரி அறிவியல் கல்லூரிகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுப்பாங்க. அப்போ வந்து லா காலேஜுக்கு வந்து மானியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது மகாராஷ்டிரா அரசு கொண்டு வந்த இந்த லாவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இது அன்கான்ஸ்டியூஷனல், ஏன்னா ஒரு கல்லூரிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியம் இன்னொரு கல்லூரியை நீங்க வந்து கொடுக்காம இருக்கிறது பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்குது. அதனால அந்த சட்டத்தை வந்து ரத்து பண்றோம்னு சொல்லி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா விசஸ் மானுபாய் MANUBHAI, ஓகேங்களா. இது வந்து 1995 சுப்ரீம் கோர்ட் 5 SCC 1995 5 SCC 730 இதுல வந்து இந்த கேஸ் வந்து சைட்டட் ஆச்சு. ஒரு கல்லூரிக்கு நீங்க கொடுத்துட்டு சட்டக்கல்லூரியை மட்டும் ஒதுக்குறது வந்து பாகுபாடு காட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த பாம்பேனுடைய அந்த கல்லூரிகளுக்கு மானியம் வழங்கக்கூடிய அந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரத்து பண்ணாங்க. அடுத்தது ஆர்டிகல் 15. ஸோ ஆர்டிகல் 15 வந்து நிறைய கேஸ்ல பார்த்துருப்போம். ஷேக் ஹுசைன் விசஸ் ஷேக் முகமது. இதுல வந்து என்னன்னா பாகுபாடு காட்டக்கூடாது. அதாவது ஆர்டிகிளுடைய 15 பேசிக் கான்செப்ட் என்னன்னா டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர டிஸ்கிரிமினேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஆர்டிகிள் 15(3) வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பாதுகாக்கக்கூடிய நலன்களுக்கான டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வரலாம், அவங்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஹுசைன் விசஸ் ஷேக் முகமது இது வந்து பாம்பேனுடைய அந்த ஒரு கேஸ்ல, அதாவது என்னன்னா பாம்பே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பாம்பே நியூ பாம்பேன்னு சொல்லி உண்டு. அதுல வந்து அந்த பழைய பாம்பே, அந்த பாம்பே நகரத்துக்கு வெளியே பிறந்த அந்த பழைய குற்றவாளிகளுக்கு 1861 நினைக்கிறேன் இந்த இதுல ஒரு லா உண்டு. ஸோ அது எனக்கு தெரியல, நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். அந்த லா வந்து பாத்தீங்கன்னா பாம்பே மாநகர காவல் சட்டம் நினைக்கிறேன். இங்க இப்போ சிட்டி போலீஸ் ஆக்ட் இருக்குல்ல, அதே மாதிரி பாம்பே மாநகர காவல் சட்டம் 1861 சரியா தெரியல. ஸோ அந்த லா படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாம்பே நகரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பழைய குற்றவாளிக்கு ஒரு வகையான தண்டனையும், அதே மாதிரி அந்த பாம்பே நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு ஒரு வகையான தண்டனையும் இருந்துச்சு. ஸோ இது வந்து பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து ரத்து பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ பாகுபாடு காட்டக்கூடாது, இந்த லானுடைய இந்த ஒரு பிரிவு வந்து தப்பா இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்ட வழக்கு ஷேக் ஹுசைன் விசஸ் ஷேக் முகமது AIR 1951 பாம்பே 285. அதுக்கப்புறம் மிக முக்கியமான வழக்கு ராஜஸ்தான் விசஸ் பிரதாப் சிங். இதுல வந்து என்னன்னா இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கிராம மக்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டக்கர்கள் சொல்லுவாங்கல்ல, டக்ஸ் கொள்ளை கூட்டத்தினர். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புகலிடம் அளிப்பாங்க. ஸோ அப்படி புகலிடம் அளிக்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்கள்ல வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமா போட்டாங்க. ஏன்னா கொள்ளை கூட்டத்தினருக்கு வந்து இவங்க வந்து தங்க வைக்கிறதுக்கு இது பண்றாங்க, ஹார்பரிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அதை தடுக்கிறக்காண்டி போலீஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அந்த போலீஸுக்கு போடக்கூடிய அந்த பாதுகாப்பு செலவுகள் ஃபுல்லாமே அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வரி வசூல் பண்ணி கொடுக்கணும், அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்களே வந்து ஆட்களை போட்டிருக்கோம், அதனால உங்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் வாங்கி போடணும்னு சொல்லி ஒரு லாவை பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் வரி சலுகை கொடுக்குறோம், அவங்கள்ட்ட வந்து வரி வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லாலையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க.
ஸோ இது வந்து டிஸ்கிரிமினேஷனை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த லாவே ரிப்பிள் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மக்கள்கிட்ட இருந்து நீங்க வரியை வாங்கி நீங்க அப்படி பாதுகாப்பு கொடுத்து அப்படிலாம் நீங்க வந்து பண்ணக்கூடாது. இது வந்து டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சது இந்த கேஸ்ல. ஏஐஆர் 1960 சுப்ரீம் கோர்ட் 1208 அந்த லாவே வந்து குவாஷ் பண்ணாங்க. ஏஐஆர் 1960 சுப்ரீம் கோர்ட் 1208. அதுக்கப்புறம் வந்துட்டு அஞ்சலி ராய் விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அஞ்சலி ராய் விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இதுல வந்து ஏஐஆர் 1952 கல்கட்டா 1995. ஏஐஆர் 1952 கல்கட்டா 1995. இதுல தான் வந்து ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 3 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில சட்டங்களை இயற்றலாம், அது வந்து பாகுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு அஞ்சலி ராய் விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த கேஸ்ல தான் சொல்லப்பட்டது. 15 சப் கிளாஸ் 3 பேஸ் பண்ண கேஸ்ல இதுதான். அதுக்கப்புறம் வந்து யூசுப் அப்துல் அஜீஸ் விசஸ் பாம்பே. யூசுப் அப்துல் அஜீஸ் விசஸ் பாம்பே. இதுல தான் 497 பத்தி ஃபர்ஸ்ட் பேசினாங்க. 497 பேசப்பட்ட வழக்கு. ஏன்னா நீங்க ஆண்களுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்குறீங்க, பெண்களை வந்து நீங்க வந்து விட்டுறீங்க அடால்ட்ரியில, இது வந்து டிஸ்கிரிமினேஷன் காட்டுற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட வழக்கு 1954. ஏஐஆர் 1954 சுப்ரீம் கோர்ட் 32. ஏஐஆர் 1954 சுப்ரீம் கோர்ட் 32. யூசுப் அப்துல் அஜீஸ் விசஸ் பாம்பே. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 15. அப்புறம் நம்ம பின்னாடி படிப்போம் இந்திரா சவானி கேஸு, அதெல்லாம் வந்து 15 அப்புறம் 16 தொட்ட வழக்குகள் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமானது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் விசஸ் செண்பகம் துரைராஜன். முதலாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த வழக்கு அது. ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் செண்பகம் துரைராஜன். சென்னையில நடைபெற்ற வழக்கு அது, சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. ஏஆர் 1951 சுப்ரீம் கோர்ட் 226 இது வந்து சைட்டட் ஆயிருக்கு. ஏஐஆர் 1951 சுப்ரீம் கோர்ட் 226. ஸோ இது வந்து என்னன்னா மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பொறியியல் கல்லூரியில வந்து ஜாதி மத அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, கம்யூனல் ஆர்டர். ஸோ அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் பிறப்பிச்சிருப்பாங்க. ஸோ என்னன்னா இது வந்து ஜாதி மத அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறது வந்து ஆர்டிகல் 15க்கு அகேன்ஸ்டா இருக்கு, அது வந்து எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதை மாற்றின வழக்கு தான் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் விசஸ் செண்பகம் துரைராஜன் 1951ல. ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கேஸுக்கு அப்புறம் தான் 1951 அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணது இந்த கேஸ்ல தான். ஸோ அப்புறம் அந்த பேக்வேர்டுக்குல அது வந்து என்னன்னா பின்தங்கிய வகுப்பினர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிகல் 16. ஸோ ஆர்டிகல் 16ல அப்புறம் இந்திரா சவானி கேஸ் வந்து நம்ம லாஸ்டா பார்ப்போம். அப்புறம் அசோக் குமார் தாக்கூர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து என்னன்னா ஓபிசி இடஒதுக்கீடு, அதாவது உயர்கல்வி நிறுவனங்கள்ல வந்து இந்த ஓபிசி ரிசர்வேஷன், ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள்ல வந்து 27% இடஒதுக்கீடு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து 2006 93rd அமெண்ட்மெண்ட் நினைக்கிறேன். 2006 ஆமா, அது கொண்டு வந்தது வந்து 2005ல கொண்டு வந்திருப்பாங்க, செயல்படுத்தின வந்து 2006. 2005ல 93rd அமெண்ட்மெண்ட். அசோக் குமார் தாக்கூர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஏஐஆர் 2008 SCW 2899. ஏஐஆர் 2008 SCW 2899. இது வந்து அந்த ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல அந்த ஓபிசி இடஒதுக்கீடு அதை பேஸ் பண்ணி அந்த 39th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்து அந்த விஷயத்தை இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகல் 16க்கு அப்புறம் 17, 18. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட்ல பார்ப்போம். இப்போ வந்து இவ்வளோ கேஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இனி வந்து ஆர்டிகல் 21ல வந்து பார்க்கணும். ஸோ 21 வந்துட்டு என்னன்னா ரைட் டு லிவ். ஸோ சட்டத்தால் வந்து என்ன பண்றதுன்னா ஒருத்தருடைய உயிரையோ ஒருத்தருடைய இதையோ வந்து என்ன பண்ண முடியாது, சட்டத்தால் அன்றி பறிக்க கூடாது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா
அதுக்கப்புறம் வந்துட்டு டியூ டு ப்ராசஸ் ஆஃப் லா, இந்த 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க, அதனால அது ஃபுல்லா டீட்டெயிலாக போக விரும்பல. ஆர்டிகல் 21 வந்துட்டு வாழும் உரிமை, ரைட் டு பிரைவேசி, ரைட் டு லிவ் எல்லாமே இதுல தான் வரும். ஸோ ஒவ்வொருத்த என்னெல்லாம் ரைட் டு லீவ் அப்படின்னு சொல்லி நம்ம எது கீழேயுமே கொண்டு வர முடியாது. ஆனா அது பறந்த என்னன்னா மிகப்பெரிய ஒரு பவுண்டரி லைன் இருக்கு. ஆர்டிகல் 21ல ஏகப்பட்ட கேஸ்லாம் வந்து சைட்டட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மாட்டேன், விசாகா கமிட்டி, விசாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், ஏஆர் 1997, சுப்ரீம் கோர்ட் 3011. இதுதான் வந்து பணி செய்யும் இடங்கள்ல பெண்களுக்கு சம பாதுகாப்பு அதாவது வழங்கணும், அதே மாதிரி ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லப்பட்ட வழக்கு விசாகா கமிட்டி ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ இந்த கேஸ்ல தான் இதை பேஸ் பண்ணி தான் இப்போ விசாகா கமிட்டின்னு சொல்லி எல்லா இடங்களையும் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட் டு பிரைவேசி. ஸோ ரைட் டு பிரைவேசி வந்து சிவில் லிபர்ட்டி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஃபோன் டேப்பிங் கேஸ் அப்படிம்பாங்க. ஒரு ஃபோனை வந்து டேப் பண்ற இது வந்து ரைட் டு பிரைவசி, அகேன்ஸ்ட் டு ரைட் டு பிரைவசி. பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் ரைட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஏஆர் 1997, சுப்ரீம் கோர்ட் 568. இதுல தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபோன் டேப் கேஸ் வந்து அது வந்து ரைட் டு பிரைவசி, அவங்களுடைய உரிமையை பாதிக்கிறது. ஸோ ஆர்டிகல் 121 பாதிக்கிறது, அதே மாதிரி ஆர்டிகல் 19 வந்து பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கேஸு. அதுக்கப்புறம் வந்து ரைட் டு எஜுகேஷன். ஸோ ஆர்டிகல் 21A, ஸோ ரைட் டு எஜுகேஷன், இது வந்து உன்னி கிருஷ்ணன் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இந்த இதுல தான் 14 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும், 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் வந்து கல்வி வந்து கட்டாயமாக்கப்படணும், அவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 86th அமெண்ட்மெண்டா இது வந்து கொண்டு வந்தாங்க 2002ல. இந்த கேஸ்க்கு அப்புறம் இது ஆர்டிகல் 21A. அதுக்கப்புறம் 22. ஸோ 22 வந்துட்டு என்ன சொல்லணும்னா கைது, தடுப்பு காவல். ஸோ இது வந்து நம்ம சிஆர்பிசி மைண்ட்ல வச்சு தான் இதை படிக்கணும். ஸோ 22 வந்துட்டு என்னன்னா, ஒருத்தரை வந்து முறையின்றி என்ன பண்ண முடியாதுன்னா கைது பண்ண முடியாது. அதே மாதிரி கைது பண்ணோம் அப்படின்னா அவங்கள வந்து 24 hours முன்னாடி என்ன பண்ணா அதுக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும். ஸோ தடுப்பு காவல், ஓகேங்களா. சில வழக்குகள்ல வந்து கைது பண்ணாலும் இது பண்ண முடியும். ஆனா இந்த என்எஸ்ஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த என்ஐஏ ஆக்ட்ல வந்து கைது பண்ணா அதுக்குன்னு சில ப்ரொவிஷன் இருக்கு. அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிப்பாட்டணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ என்ஐஏ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே பண்ணாங்கன்னா, என்ஐஏ ஆக்ட் கீழே பண்ணாங்கன்னா அவங்க வந்து அதுக்குண்டான என்டையர் ப்ரொசீஜரே அது வேற. சிஆர்பிசி படி பார்த்தோம்னா கைது பண்ணா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். இது கான்ஸ்டியூஷன்ல எங்க சொல்லப்படுதுன்னா ஆர்டிகல் 22ல தடுப்பு காவல். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 23. ஸோ ஆர்டிகல் 23 வந்து என்னன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்தி என்ன பண்ணோம்னா சம்பளமே இல்லாம வேலை பார்க்க வைக்க முடியாது. அதே மாதிரி குழந்தைகள் மற்றும் பெண்களை வந்து அவங்கள வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இழி தொழில் கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்த முடியாது. குழந்தைகளையும் பெண்களையும் வந்து அடிமை பண்றது. ஸோ அது வந்து தடை பண்ணது ஆர்டிகல் 23. ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதே மாதிரி வந்து இது கீழே என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, 23 கீழே என்னென்ன ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த தேவதாசி ஒழிப்பு முறைன்னு சொல்லி அந்த ஆக்ட் எல்லாம் 23 கீழே தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாண்டட் லேபர்ஸ் சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அடிமை முறையில வேலை பார்ப்பாங்களே செங்கல் சூளையில, அதெல்லாம் வந்து ரிப்பீல் பண்ண ஆக்ட் எல்லாம் வந்து ஆர்டிகல் 23 கீழே தான் கொண்டு வந்தாங்க. பிணை தொழிலாளர் சட்டம் சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இழி தொழில் குழந்தைகள் இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட்னு சொல்லி 1956ல கொண்டு வந்தது. இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 23ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன், அதுபடி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து அபாயகரமான தொழில்ல அதே மாதிரி ஊதியம் இல்லாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 23 கீழே தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 23 கீழே தான் பெண்கள் குழந்தைகளை வந்து இழிவுபடுத்தக்கூடாது, அதே மாதிரி அவங்க சுரண்டக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. ஸோ இது வந்து ஆர்டிகல் 14 சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தொழிற்சாலை ரெண்டுமே சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் 23, 24. அதுக்கப்புறம் வந்துட்டு 25ல 30 வரைக்கும் மத சுதந்திரம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து 25 வந்து நான் எந்த ஒரு சமயத்தையும் வந்து பின்பற்றலாம், சமயம் உரிமை. ஸோ அதாவது தனக்கு தேவையான நான் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அதே மாதிரி நான் என்னுடைய கொள்கைகளையும் வந்து
வெளியே எக்ஸ்போஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி என்னுடைய கொள்கையை வந்து நான் வெளியே எடுத்து சொல்றதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இந்த 25 to 30 வரைக்கும் படிக்கும்போது ஒரு கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜு இமானுவேல் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. கேரளால நடந்த மிக முக்கியமான வழக்கு பிஜு இமானுவேல் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்கு தேசிய கீத வழக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். இது ஆர்டிகல் 25ல இருந்து 30யும் பார்க்கணும், அதே மாதிரி ஆர்டிகல் 19ஐயும் பார்க்கணும். இந்த 3 விஷயத்தையும் இது பார்க்கணும். என்னன்னா அந்த பிஜு இமானுவேல் வந்து 3 அந்த குழந்தைகள் வந்து 7th டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கம்யூனிட்டி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல தேசிய கீதம் பாடப்படும் போது எந்திரிச்சு நிற்பாங்க, ஆனா பாட மாட்டாங்க. இதை கவனித்து அந்த ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட் அந்த குழந்தைகளை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஸ்கூலை விட்டு. அவருடைய அப்பா கேட்கும்போது, இல்ல உங்க குழந்தை வந்து ஒழுங்கினமா நடந்து கொண்டாங்க, தேசிய கீதம் பாடப்படும் போது எந்திரிச்சு நின்னாங்க, மற்ற குழந்தைகள் மாதிரி அவங்க பாடல, இது தேசிய கீதத்தை அவமதிக்கக்கூடிய செயலா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுறதுனால அவருடைய அப்பா கேரளா ஹைகோர்ட்ல வந்து கேஸை போட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய மத கோட்பாடு படி நாங்க வந்து தேசிய கீதம் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கேரளா ஹைகோர்ட் அதை மறுத்துரும். ஏன்னா தேசியம் தான் முக்கியம், உங்களுடைய மதத்துல சொல்லியிருந்தாலும் தேசியம் முக்கியம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மத சுதந்திரம் வந்து அடிப்படை உரிமை, தேசியம்ங்கிறது கடமை. ஸோ அது வந்து 51A இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டியா ரைட்டா அப்படின்னு பார்க்கும்போது ரைட்டுக்கு ப்ரிவிலேஜ் கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்கள வந்து இது பண்ணலாம். அவங்களுடைய எஞ்சி நின்னதே தேசிய கீதத்தை மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில தான், அவங்க பாடணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு தான் பிஜு இமானுவேல் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. கேரளால நடந்த மிக முக்கியமான வழக்கு தேசிய கீத வழக்கு. 25 ஞாபகம் வச்சு படிக்கும் போதெல்லாம் இந்த கேஸை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல முக்கியமான ஒரு ஒன்னோடு கேட்பாங்க, யாரெல்லாம் வந்து இந்த ஹிந்துன்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்கியம், சமணம், பௌத்தம் மற்றும் ஜௌராஷ்டிரம். இந்து மதம்னா இந்த 4 மதங்களை உள்ளடக்கும். சீக்கியம், சமணம், பௌத்தம் மற்றும் ஜௌராஷ்டிரம், இந்த 4 மதங்களை உள்ளடக்கியது ஹிந்துங்கிற கேட்டகரிக்குள்ள உள்ள வரும். 25 சப்ரூல் 2 25(2)ல இந்த 4 விஷயங்கள் சொல்லுவாங்க. இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அது மட்டும் கிடையாது, இதுல வந்து என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனே ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஒரு கல்வி நிறுவனங்கள், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த மத கட்டிடங்களை கட்டுறது, அதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அதுக்கப்புறம் 26 ஸோ 26 வந்து மதத்தை பரப்புகிறதுக்கு விவகாரங்கள், அதாவது அவங்கள நிர்வகிக்கிறது, மேனேஜ்மெண்ட் பண்றது, அதுக்கு வந்து சமய நிறுவனங்களுக்கு உண்டான அந்த உரிமை கொடுக்கிறது. 27 வந்து விரிவுபடுத்துறது, சமய மேம்பாட்டுக்கு வரி விதிப்புக்கு தடை. அதாவது அவங்க பண்ணக்கூடிய மைனாரிட்டிஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டாக்ஸேஷன், அவங்களுக்கு வந்து வரி வந்து சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 27. ஆனா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, என்ன அப்படின்னா மத நிறுவனங்களுக்கு தான் வந்து வரி கிடையாது. ஆனா மத நிறுவனங்கள்ல அரசு சில சேவைகள் பண்ணும், அதுக்கு வந்து டாக்ஸ் உண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து திருச்செந்தூர் போறோம், அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஆனா அதுல கார் பார்க்கிங் போட்டிருப்பாங்க, சேவை வழங்கினா அதுக்கு வந்து கட்டணம் பண்ணிக்கலாம். கவர்மெண்டால ஒரு சேவை, ஒரு கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க, அல்லது வந்து வேற ஒரு சர்வீஸ் பண்றாங்கன்னா அதுக்கு சர்வீஸ்ன்னு வந்துச்சுன்னா அங்க கட்டணம் வரும். ஓகேங்களா, அது வேற இது வேற டாக்ஸ். ஸோ 27 கீழே டாக்ஸ் வந்து தான் பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ணா கண்டிப்பா கட்டணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல்விக்கூடங்கள். ஸோ 28 வந்து அவங்களுடைய கல்விக்கூடங்கள், மத நிறுவன கல்விக்கூடங்கள் வந்து அமைச்சுக்கலாம். அதுல வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜ் இருக்கு. ஸோ அந்த கல்விக்கூடங்களுக்கு வந்து அரசு மானியம் பெற்றாலும் அவங்களுக்கு உண்டான அந்த சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். ஓகேங்களா, ஸோ அந்த கல்வி நிறுவனங்கள் அவங்களுடைய மத சம்பந்தப்பட்ட அந்த பாட்டு பாடுறது எதுனாலும் இருந்தாலும் அது அவங்களுடைய உரிமை தான். ஸோ அதுல போய் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அரசனுடைய நிதி பெற்றாலும் அந்த போதனைகள், அந்த கல்வி நிறுவனங்கள்ல அவங்களுடைய மத போதனைகள் வழங்கலாம் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய கேஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 29 சிறுபான்மையுடைய நலன்களை பாதுகாத்தல். ஸோ மைனாரிட்டிஸ் வெல்ஃபேரு, ஸோ அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி ஆர்டிகல் 29 சொல்லுது. அதுக்கப்புறம் அது வந்து அரசனுடைய மானியம் பெற்று அந்த நிறுவனம் நடந்தாலும் அவங்களுக்கு உண்டான மொழிக்கும், அவங்களுடைய கல்ச்சருக்கும், அவங்களுடைய மத சுதந்திரத்துக்கும் என்ன பண்ணணும், முன்னுரிமை கொடுக்கணும்னு ஆர்டிகல் 29. அதுக்கப்புறம் வந்து கல்வி கூடங்களை அமைக்கிறதுக்கு, நிர்வகிக்கிறதுக்கு.
ஸோ நிறைய இது கீழே தான் நிறைய கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து இந்த நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேலூர் இந்த மெடிக்கல் காலேஜ், சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் இந்த 30 கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 32. ஸோ 32 வந்து பார்க்கும்போது ரிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் 5 வகையான ரிட் இருக்கு. ஸோ ரிட் டு ஹேபியஸ் கார்பஸ், அப்புறம் ரிட் டு சர்சியரியோ, அப்புறம் ரிட் டு ப்ராகிபிஷன், கோ வாரண்டோ, இப்படி 5 வகையான ரிட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வகையான ரிட்டுலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த 32 தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசியல் அமைப்பினுடைய ஆன்மா அல்லது இதயம் அப்படின்னு சொன்னது வந்து ஆர்டிகல் 32 தான். ஸோ ஆர்டிகல் 32ல இன்னொன்று ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா பில் முதலாக இந்தியாவில் பொதுநல வழக்கு அதை வந்து அனுமதிச்சு வந்து ஜஸ்டிஸ் PN பகவதி. ஏன்னா அவங்க தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த ஃபாதர் ஆஃப் த பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் வந்து இந்த பொதுநல வழக்குக்குன்னு ஒரு இது கொடுத்தாரு. முதல் பொதுநல வழக்கு எதுனா ஹுசைனரா கார்ட்டூன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அது வந்து பீகார்ல நடந்த ஒரு ஜெயில் டிராஜடியை பேஸ் பண்ணி ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை வரும். அந்த கட்டுரையை இது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிறையில வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லீகலாக டிடென்ஷன்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதுல வந்து ஏகப்பட்ட கொடுமைகள் நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ரிட்டை வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வக்கீல் தான், அட்வொகேட் தான் ஃபைல் பண்ணாங்க. அந்த இதுதான் இந்தியாவில் முதலாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு. ஸோ இவ்வளோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லப்பட்டிருந்தாலும் சில சூழ்நிலைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நிறுத்தப்படும். அது எந்த மாதிரி சுச்சுவேஷன்னா ஆர்டிக்கல் 352, 356. அதாவது 356 தான் இதுக்கு ஆப்டான விஷயம். 352 356ல என்னன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதாவது 352 ஆமா 350 இந்த ஒட்டு மொத்தமாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி இந்தியாவில் அமல்படுத்தப்படும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கர்டெயில் ஆகும். அதுல 2 எக்ஸெப்ஷன் மட்டும் உண்டு. ஆர்டிக்கல் 358ல வந்து பாத்தீங்கன்னா 19 மட்டும்தான் கர்டெயில் பண்ணுவாங்க. 358ல 19 மட்டும் இது பண்றது, மற்ற எல்லா இதுவுமே இருக்கும். 358 படி என்ன பண்ணாங்கன்னா 19 மட்டும், அந்த 6 வகையான உரிமைகள். ஆனா 359ல வந்து என்ன ஆகுங்கன்னா எல்லா உரிமையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 2 ஆர்டிகல் 20யும் 21 தவிர. ஆர்டிகல் 358ல 19 மட்டும்தான் நிப்பாட்ட முடியும். ஆனா ஆர்டிகல் 359ல 2 வகையான ரைட்ஸை தவிர மீது எல்லா ரைட்ஸையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எப்போனா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அமலில் இருக்கும் பொழுது 352, 356. இன்னொரு எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து 360. அது வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் இந்தியாவில் ஃபினான்சியல் எமர்ஜென்சி வந்தது கிடையாது. 352, 356 தான் வந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பில் வந்து நான் சொன்னேன்ல, அவங்க பேர் வந்து கபிலா கெங்கா ராணி நினைக்கிறேன், அந்த அட்வொகேட். 1979ல வந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. ஸோ இது வந்து ஆர்டிகல் 32. அதே மாதிரி ஆர்டிகல் 32 மாதிரி ஆர்டிகல் 226 இருக்கு. ஸோ 226 வந்து என்னன்னா ரெண்டுமே இதுதான். ஆனா 32 வந்து எல்லா வகையான ரைட்ஸையும் போடலாம். 32 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் வயலேட் ஆன மட்டும்தான் போட முடியும். 226 வந்து எல்லா வகையான ரைட்ஸையும் போடலாம். 226ல வந்து உயர் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த ரிட் பெட்டிஷனை வேற ஒரு நீதிமன்றத்துக்கும் மாற்ற முடியாது. ஆனால் 32ல வந்து ஃபைல் பண்ணக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணக்கூடிய ரிட் பெட்டிஷனை வேற ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றலாம். அதே மாதிரி நெருக்கடி காலங்களில் வந்து இந்த 2 ரைட்ஸுமே வந்து நிறுத்தி வைக்க முடியும். எமர்ஜென்சி டயத்தில் இந்த 2 ரைட்டுமே கர்டெயில் ஆயிரும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஹேபியஸ் கார்பஸ் வந்து அது ஆல்ரெடி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மாண்டமாஸ். ஸோ மாண்டமாஸ் வந்துட்டு யாருக்கு எதிராக போட முடியாது அப்படின்னா குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ இவங்களுடைய கடமையை வந்து அவங்களுடைய கடமையை ஆற்றும் போது அவர்களுக்கு எதிராக ரிட் டு மாண்டமாஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள், ஸோ தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக விண்ணப்பிக்க முடியாது, எது ரிட் டு மாண்டமாஸ். அதே மாதிரி வந்து ப்ராகிபிஷன். ஸோ ப்ராகிபிஷன் வந்து இது தனியார் துறைக்கு, கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷனுக்கு போடலாம், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக
போட முடியாது. ஒரு கட்டளையை செயல்படுத்துங்க இல்லைன்னா நிப்பாட்டுங்கன்னு சொல்லி போட முடியாது. ப்ராகிபிஷன். அதே மாதிரி சர்சியரியும் இது வந்து ஆளுநர், குடியரசுத் தலைவர், அவங்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ், ஸோ இவங்களுடைய நடவடிக்கைக்கு எதிராக போட முடியாது. எதுனா சர்சியரியிலோ 3 பேருக்கு குடியரசுத் தலைவர், ஆளுநர் மற்றும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அமைப்புகள், பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ், இந்த 3 விஷயத்துக்கும் போட முடியாது. அதுக்கப்புறம் கோ வாரண்டோ. ஸோ கோ வாரண்டோ என்னன்னா அமைச்சர்கள், தனியார் துறை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல போட முடியாது. ஒரு அமைச்சருக்கு வந்து தகுதி வந்து என்னன்னாலும் இருக்கலாம். ஏன்னா இத்தனை படிக்காதவர்களும் அமைச்சர் ஆகலாம். ஸோ அவருக்குன்னு வந்து என்ன தகுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அதே மாதிரி தனியார் அமைப்புகள்ல படிக்காதவங்க கூட சிஇஓவா இருப்பான். ஸோ எனக்கு வந்து தகுதி இருக்கு, எனக்கு தர வேண்டிய பதவி அங்க போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி தனியார் துறையில வந்து போட முடியாது. ஆனா அரசு துறைகள்ல வந்து போடலாம். சரியான ஒரு பணி ப்ரொமோஷனோ அல்லது தகுதியா இருந்த ஒருவருக்கு வந்து சரியான வேலை மறுக்கப்பட்டிருந்தால், அவர் பணியில இருக்கும்போது மறுக்கப்பட்டிருந்தா அவருக்கு ப்ரொமோஷன் தராம அவருக்கு பின்னாடி உள்ளவருக்கோ அல்லது வேற ஒரு நபருக்கோ கொடுத்திருந்தேன்னா அவர் வந்து என்ன பண்ணலாம்னா கோ வாரண்டோ, ரிட்டு கோ வாரண்ட் போடலாம். ஸோ இதெல்லாம் 5 வகையான ரிட்டு. அதுக்கப்புறம் வந்து டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பி லைட்டா சொல்லிட்டு நான் நிப்பாட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது வந்து எங்க இருந்து எடுத்திருக்கோம்னா அயர்லாந்தினுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோட்பாடு கீழே வந்து இயங்கும். அதாவது சமூக நீதி, பொருளாதாரம், சமூக பாதுகாப்பு, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து சோசியல் வெல்ஃபேர். இந்த 4 கீழே இருக்கும். இந்த 4லேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரிக்குள்ள வித்தியாசமான ஒவ்வொரு ஆர்டிகளும் இருக்கும். அதாவது ஆர்டிகல் 38 வந்து சோசியல் ஜஸ்டிஸை பத்தி பேசும், ஆர்டிகல் 38. அப்புறம் ஆர்டிகல் 39 வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அதை பத்தி பேசும். ஆர்டிகல் 40 to 43, 45 to 47 இது வந்து ப்ரொடெக்ஷன், சோசியல் ப்ரொடெக்ஷனை பத்தி பேசும். அப்புறம் 41 to 48 வந்து வெல்ஃபேரை பத்தி பேசும். 41 to 48 வெல்ஃபேரு. இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி தான் நிறைய லாவை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச கூலி சட்டம், அப்புறம் போனஸ் ஆக்ட், அப்புறம் வந்துட்டு இந்த பாண்டட் லேபர் ஆக்ட், அப்புறம் குழந்தை தொழிலாளர் சட்டம், அதுக்கப்புறம் வந்து இலவச சட்ட உதவி, இது கீழே தான் கொண்டு வந்தாங்க. ஆர்டிக்கல் 39A. ஸோ இலவச சட்ட உதவி. கத்ரி விசஸ் பீகார், ஸ்டேட் ஆஃப் பீகார், இதுதான் லீகல் ஃப்ரீ லீகல் எய்டு. இதை பத்தி பேசப்பட்ட வழக்கு கத்ரி விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1981. இது கீழே தான் ஆர்டிகல் 39A வந்து வந்துச்சு. ஃப்ரீ லீகல் எய்டு, சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி வழங்குதல். ஓகேங்களா? அது கீழே வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஏகப்பட்ட ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் மன்னர் மானியம் ஒழிப்பு, அதெல்லாம் இது கீழே தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல ஒவ்வொரு ஆக்டுகளை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி வந்து வலியுறுத்தி எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸை போட முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து அரசனுடைய கொள்கை பாலிசி, இது கீழே வந்து எதுவுமே பண்ண முடியாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 44 வந்து காமன் சிவில் கோடு, யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ லில்லி தாமஸ் கேஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா லில்லி தாமஸ் கேஸு. அப்புறம் டிபிஎஸ்பி பேஸ் பண்ணி நிறைய கேஸ்லாஸ் வந்துச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி செண்பக துரைராஜன் கேஸ். இதுல வந்து டிபிஎஸ்பி பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகளை விட அடிப்படை உரிமைகள் மேலானவை. ஓகேங்களா? ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதை டிபிஎஸ்பி வந்து செகண்ட் தான். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் பார்க்கணும், டிபிஎஸ்பியை தூர தான் வைக்கணும்னு சொல்லி சொன்னப்பட்ட வழக்கு. அடுத்து வந்து கேரளா எஜுகேஷனல் பில்லு. ஸோ கேரளா எஜுகேஷனல் பில் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஏன்னா அது சட்டத்துக்கு முரணா நிறைய விஷயம் இருந்தது, அது வந்து டிஸ்கிரிமினேஷன் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்பட்ட வழக்கு தான் அது. அதில் வந்து என்னன்னா அடிப்படை உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பியும் சேர்த்து வச்சு தான் என்ன பண்ணணும்னா அதுக்குண்டான பொருள், அதாவது மீனிங்கை வந்து பார்க்கணும். ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் மீனிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வழக்கு. ஒவ்வொரு ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய, அதாவது டிபிஎஸ்பிக்கு என்ன மீனிங் பார்க்கணுமோ அதே மீனிங்கை தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வச்சும் பார்க்கணும். ஸோ கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு கேரளா எஜுகேஷனல் பில்ல சொன்னாங்க. அப்புறம் கோலக்நாத்தில் வந்து
அடிப்படை உரிமைகளை மீறி அரசு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா தன்னுடைய கொள்கைகளை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு கோலக்நாத் வழக்கு. கேசவனந்த பாரதி கேஸ்ல வந்து அடிப்படை உரிமைகளை மீறும்படி எந்த சட்டங்கள் இயற்றினாலும் செல்லாது. ஆனா அது வந்து டிபிஎஸ்பி செயல்படுத்துவதாக இருந்தாலும் சரி, ஸோ அரசனுடைய கொள்கையை செயல்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து டிபிஎஸ்பி பேஸ் பண்ண விஷயம். ஸோ இதோட கிளாஸை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட ஏதாச்சும் டவுட்ஸ் எதாவது இருந்தாங்கன்னா கேளுங்க. டவுட் யாரும் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். நான் கொஸ்டின் பண்ணுறேன், ஆன்சர் பண்ணுறேன். சார் இந்த கவர்னரோட அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். கவர்னர்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸா, அது பெரிய இதுதான். நான் லைட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால அது நிறைய ஆர்டிக்கல்ல பேஸ் பண்ணி வரும். கண்டிப்பா. ஏன்னா கவர்மெண்ட் அதாவது ஆர்டிகல் 74ல வந்து சரி, ஒரு நிமிஷம் நோட் பண்ணதை எடுத்து வச்சுக்கேன். ஏன்னா ஆர்டிகல் 153ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு மாநிலத்துக்கு வந்து கவர்னர் வந்து அவருடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் செயல்படணும் அப்படின்னு. அவர் தான் வந்து அமைச்சர்களை இது பண்ணணும். ஆனா கவர்னருக்கு வந்து என்ன அப்படின்னா அமைச்சரை வந்து நியமிக்க மட்டும்தான் முடியுமே தவிர அமைச்சரை வந்து தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய இது கிடையாது. அதாவது அவரை வந்து அது பண்ணணும்னா முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேர்ல தான் அவர் பண்ணணும். அதை வேற ஒரு அமைச்சரை மாத்துறது, அவருடைய பொறுப்புல இருந்து நீக்கிறது வந்து இது மட்டும்தான் பண்ண முடியும். அவர் ஒன்லி ஃபார் த என்னன்னா அப்பாயின்மெண்ட் மட்டும்தான். அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பேர்ல அவர் வந்து இது பண்றது, அப்புறம் பல்கலைக்கழகங்களுடைய துணை வேந்தர் பண்றது, அப்புறம் அவருக்குன்னு ஒரு இது உண்டு. என்ன அப்படின்னா மாநிலங்கள்ல வந்து இது ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றது. குடியரசுத் தலைவருக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வரக்கூடிய பவர் இருக்கு. அதே பவர் வந்து இவங்களுக்கும் வந்து இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்னன்னா தண்டனைகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. எந்த தண்டனை தவிர மரண தண்டனை தவிர ஆயுள் தண்டனை வரைக்கும் அவர் இது பண்ணிக்கலாம். இராணுவ நீதிமன்றங்களை தலையிடக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அதே மாதிரி சில கொள்கையில வந்து அரசினுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் தான் அவங்க வந்து இணைப்பு பாலமே முதலமைச்சர் வந்து அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இணைப்பு பாலமே தவிர அப்பாயின்மெண்ட் பண்றக்கூடிய அத்தாரிட்டி மட்டும் தான் இருக்கு. அந்த கிளாஸ் வந்து நான் இன்னொரு வாட்டி டீட்டெயிலா நான் நடத்தும் போது அதுக்குண்டான பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா பிரசிடெண்ட்டை பார்த்தா தான் ஆளுநரை பார்க்க முடியும். ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா ஈஸியா இருக்கும். இவருக்கு 72ல இருக்கக்கூடிய பவர் அவருக்கு 161ல சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் என்ன விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. இவருக்கு 74ல சொல்லியிருப்பாங்க, அவருக்கு வந்து 153ல இருந்து 145 144ல அவருடைய பவர்ஸ் என்ன எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இனி வரக்கூடிய கிளாஸ் வந்து அலோவ் பண்ணா நான் அதை பத்தி சொல்றேன். ஓகே சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார். இது பார்ட்டிசிபென்ட்ஸ் அதாவது சார் இன்னைக்கு நடத்தின போர்ஷன்ல இருந்து மட்டும் டவுட் கேளுங்க. அதுக்கடுத்த ஒவ்வொரு சாப்டர் சார் நமக்கு கொண்டு வரும்போது அதை பத்தின டவுட் கேட்டுக்கலாம். ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க. பாபு சார் சொல்லுங்க சார், டவுட் கேளுங்க சார். சார் ஆர்டிகல் 226 32 இது கொஞ்சம் இது மட்டும் சொல்லுங்க சார். 226 32 ரெண்டுமே வந்து என்னன்னா ரிட்டு தான். 32 வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனா மட்டும்தான் பண்ண முடியும். இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனா பண்ணணும். இது என்னன்னா டைரக்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போறது. இப்போ பொதுவா வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா போக முடியாது. அது கீழே இருந்து நம்ம வந்து இப்போ ஒரு சிவில் கேஸை டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல பண்ண முடியும்னா பண்ண முடியாது. கீழ் கோர்ட்ல இருந்து தான் நம்ம பண்ண முடியும். சிபிசி படி சிபிசி 15 என்ன சொல்லுன்னா கீழ் கோர்ட்ல தான் பண்ணலாம். அதே மாதிரி கிரிமினல் கோர்ட்டு கீழ் கோர்ட்ல தான் போகணும். அப்பீல் அப்படிதான் போக முடியும். ஆனா டைரக்டா நீங்க சுப்ரீம் கோர்ட்டு கதவை தட்டினா ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேஷன் ஆனா, இதுலயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் ஆனா 226ல அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல போடலாம். ஆனா ஆர்டிகல் 32 மட்டும் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனா 226ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தவிர மற்ற வகையான ரைட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அது வயலேட் ஆனாலும் நீங்க போடலாம். எல்லா வகையான உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லப்படாத மற்ற உரிமைகள் வயலேட் ஆனாலும் நீங்க 226 கீழே சம்பந்தப்பட்ட ஹைகோர்ட்ல போய் நீங்க வந்து கேட்கலாம். அங்க போய் கேட்க முடியாது. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து எமர்ஜென்சி டயத்துல வந்து நிப்பாட்டி வைக்கலாம்.
இன்னொன்று வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் 32 வந்து இன்னொரு ஹை கோர்ட்டுக்கு மாற்றலாம். இப்போ வந்து தமிழ்நாட்டில இருந்து ரிட்டை டைரக்டா 32ல போறீங்கன்னா அவங்க இல்லை நீங்க வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இந்த கேஸை விசாரிக்கலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து மாற்றலாம். அதே இது 226 கீழே போட்டு அந்த கேஸை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ இங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்ல போட்டிருக்கீங்க, இதை வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மாற்ற முடியாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன். ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சார் வேற யாராவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார், டவுட் கிளியர் பண்ணுவாங்க. சார் நோ டவுட் சார். இந்த சொல்லுங்க. நீங்க இந்த டீடைன் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம அந்த 24 ஹவர்ஸ்ல வந்துட்டு இது பண்ணணும், அவங்கள அக்யூஸ்ட வந்து பிடிச்சா உடனே ரிமாண்ட் பண்ணணும் 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லி. இந்த ஆமா. என்ஐ ஆக்ட், இந்த உபா ஆக்ட், இந்த இதுல எல்லாம் எடுக்காங்களா சார்? நம்ம டெரரிஸ்ட் அந்த மாதிரி சொல்லி எடுக்காங்கல்ல, என்ன அவங்க எல்லாம் ஆக்ட்லாம் பண்ண அவங்களே தேவையில்லை. டைரக்டா எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. எங்கேயுமே என்ன காட்டுறது ஆக்ட்ல இல்ல. வந்து என்ன ஆக்ட்ல எல்லாம் பண்ண தேவை கிடையாது. அவங்க மேஜிஸ்ட்ரேட்டை இந்த மேஜிஸ்ட்ரேட்டை தான் அவங்க வந்து பண்ணணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. சரி சார், இவங்க எங்க ஏன்னா அது கொண்டு வந்து போறாங்கன்னே தெரியாதுல்ல சார். அப்புறம் எப்படி போய் நம்ம வந்து இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆளு கொண்டு போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி போய் யாரை போய் நம்ம பார்க்க நாட எப்படி பாக்குறது? அதுக்கு ரிட்டு யாரு தான் இவங்க போடணும். கொண்டு போயிருந்தாங்க நைட்டோட நைட்டா? ஓ ஆமா, ஏன்னா அவங்க என்னன்னா அவங்களுக்குன்னு அந்த ப்ரொவிஷன் இருக்கு. அவங்க என்னன்னா நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற கீழே போறதுனால அதுக்கு அதிகமான ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழெல்லாம் அவங்க வந்து கொண்டு போனா இத்தனை ஹவர்ஸ்ல ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த இதே கிடையாது. ரிட்டு தான் போடணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. ரிட்டு போட்டா மட்டும்தான் அவங்க எங்க இருக்காங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா சொல்லிடுவாங்க, மேக்சிமம் வந்து ப்ரொசீஜர் படி என்னன்னா சொல்லிடுவாங்க. ஆனா இங்க இப்ப நம்ம வந்து மத்த கேஸ்ல ஐபிஎஸ்ல சொல்லப்பட்ட இல்ல மத்த அஃபென்ஸ்ல ஸ்பெஷலால சொல்லப்பட்ட கேஸ்லாம் வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஒப்படைச்சு ஆகணும். இல்லைன்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா விடுதலை, அதை வந்து என்னன்னா ரிமாண்டுக்கு எடுக்க முடியாது, விடதான் முடியும். ஆனா இதுல அப்படி கிடையாது. என்ஐ ஆக்ட்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இங்க இருந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஸ்டேட்டு கூட அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஆனா ரிட்டு தான் போட முடியும், வேற வழியே அது கிடையாது. ஹேபியஸ் கார்பஸ் தான் போட முடியும். போட்டு அவர் எங்க இருக்காங்க என்ன மாதிரி இதுல இருக்காங்கன்னு தான் நம்ம வந்து கேட்க முடியும், கொஸ்டின் பண்ண முடியும். அதே மாதிரி சிஆர்பிசி 97ம் ரிட்டு தான், ஒரு வகையான ரிட்டு தான் சொல்லலாம். ஹேபியஸ் கார்பஸ் அது சிஆர்பிசி 97ம் மற்ற இந்த ஆர்டிகல் 32 to 226ல சொல்லலாம் அந்த ஹேபியஸ் கார்பஸும் ஒரே சேம் ஃபார்முலா தான். ஓகே சார். பார்த்தா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஆர்டிகல் 21 வந்து சொன்னீங்கல்ல, அந்த ஒரு கைது செய்த பின்ன என்னென்ன தேவையானது செய்யலாம். ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லிவ். 22 வந்து அந்த தடை, அதாவது என்னன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஆர்பிசி ப்ரொவிஷன் படி அவங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல வந்து ஒப்படைக்கணும், 24 மணி நேரத்துக்குள்ள. ஆர்டிகல் 22 சாரி 22. அப்ப 22 அந்த ஆர்டிகல் 21னா அது என்ன சார்? ஆர்டிகல் ரைட் டு லிவ் சார், ரைட் டு லிவ், வாழ்வதற்கான உரிமை. அவ்வளவுதான், வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லி ஒரே கிளாஸ்ல முடிச்சிட்டாங்க. ஆனா வாழ்வதற்கான உரிமைங்கிறது டெஃபினிஷன் சுப்ரீம் கோர்ட்டால கூட கொடுக்க முடியல. ஏன்னா எதுலாம் வாழ்வதற்கான உரிமை எதுன்னே சொல்ல முடியாது. ஒருத்தன் தண்ணி இல்லாம இருக்கானா இட்ஸ் ரைட் டு லிவ், அவனுக்கு தண்ணியை கொடுக்குறது அரசனுடைய கடமை. ஒருத்தனுக்கு சுத்தமான காற்று இல்லைன்னா ரைட் டு லிவ் வந்து கட்டையில் ஆகுது. அங்கேயும் வந்து என்ன பண்ணும், ஸோ இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனாலதான் அதை வந்து சிம்பிளா முடிச்சிட்டாங்க. தன்னைத்தானே வந்து அவன் வந்து உயிரை மாய்த்து கொள்ளவும் கூடாது, அரசு வந்து சட்டத்தால் அன்றி உயிரை எடுக்கக்கூடாது, போலி என்கவுண்டரும் பண்ணக்கூடாது. ஆனா அவனை வந்து தூக்குல போடலாம். அவன் தப்பு பண்ணி அதுக்குண்டான ப்ரொவிஷன்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவனை தூக்குல போட முடியும். ஸோ இப்போ மரண தண்டனை வேணுமா வேண்டாமலாம் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அதை வச்சிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இதுல இருக்கு. நளினி கேஸ்லாம் படிச்சீங்கன்னா அந்த 21 அப்புறம் 20 இந்த WGA படிலாம் இந்த இப்போ ராஜீவ்காந்தி கேஸ்லலாம் நிறைய ஆர்குமெண்ட்ல சொன்னாங்க. 20+3 அப்புறம் 21 இது பண்ணாங்க. ஏகப்பட்ட கேஸ் இருக்கு சார். MC மேத்தா கேஸ் இருக்கு, நிறைய இருக்கு. MC மேத்தா கேஸ் ஏகப்பட்ட ரிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் நர்மதா பச்சோதா அண்டோலேண்ட் இதெல்லாம் 21 ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சார். ரைட் டு லீவ் வந்து ஒரு விஷயத்துல அடக்க முடியாது. ஆர்டிகல் 22 ஒரு விஷயத்துல அடக்க முடியாது சார்.
எல்லா இடத்துலயும் 21 வந்து உட்காரும். 22 வந்து இது முறையற்ற தடுப்பு. யாரையும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, கைது பண்ணிட்டோமா டைரக்டா கொண்டு போய் அவனை வந்து 24 மணி நேரத்துல மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சிரு. அதை மீறி வச்சிருந்தேன்னா அது தடுப்பு காவல். அவனை ஏன் முறையா வைக்கிற? அவனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீ வந்து கட்டேல் பண்ற. ஓகே சார். ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 1, ஆர்டிகல் 22 ரெண்டு சேம். என்ன சார்? ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 1. ஆமா சேம் தான், எல்லாமே வந்து அதுல உள்ளதுதான். சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். எனிவன்? சார் ஆக்சுவலி வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். வேற யாராவது சித்ரா மேடம் சொல்லி யாரோ பண்ணிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நல்லா இருந்துச்சு சார், உங்க கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தீங்க சார். கான்ஸ்டியூஷன் சார் ஆர்டிகல் 14 மட்டும் கொஞ்சம் விரிவாக்கமா கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆர்டிகல் 14 வந்துன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதே மாதிரி சம பாதுகாப்பு, சட்டத்தால் சம பாதுகாப்பு வழங்கணும். இதுதான் ஆர்டிகல் 14. இது எப்படின்னா எல்லாருமே வந்து குடியரசுத் தலைவர்ல இருந்து சாதாரண குடிமகன் எல்லாருமே சட்டத்தின் முன் சமம். ஆனா குடியரசுத் தலைவருக்கு என்னன்னா விதிவிலக்கு இருக்கு. எந்த மாதிரி சூழ்நிலையில அவர் நீதிமன்றத்துக்கு நாடக்கூடாது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்லயே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, 361. அதுல வந்து பாத்தீங்கன்னா 360 படிச்சிருப்போம், ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. அதுக்கு அடுத்த இது வந்து 361. இது சிபிசியில 133. இதுலயும் வந்து யாரெல்லாம் சட்டத்தால் வந்து விலக்களிக்கப்பட்ட நபர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அது கீழே இப்போ அந்த செந்தில் பாலாஜி கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் ஹானரபிள் கார்த்திகேயன் அவர்கள் வந்து அவர் சட்டத்திற்கு உட்பட்ட நபர் தான், அவர் சட்டத்துக்கு விலக்களிக்கப்பட்ட நபர் கிடையாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை கோட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா? ஆனா சில பேரை தவிர, ஓகேங்களா, அவங்களுக்கு தவிர அதே மாதிரி சட்ட பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுக்கணும். ஒருத்தனை வந்து ப்ரொடெக்ஷனும் பண்ணணும், அதே மாதிரி அவன் ஈக்குவலாகவும் இருக்கணும். இதுதான் 14. இது வந்து பேசிக் கான்செப்ட் வந்து இங்கிலாந்துல இருந்து விஷயத்த இங்கிலாந்துல எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து அமெரிக்கனுடைய கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணது. இதனுடைய ரோல் வந்து என்னன்னா ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லா தான் ஆர்டிகல் 14. இந்த ரூல் ஆஃப் லாவை வந்து சொன்னவர் வந்து யாருன்னா பேராசிரியர் டைசி. அவர் தான் இந்த கருத்தை வந்து முன் வைக்கிறாரு. ஸோ இந்த 14 பேஸ் பண்ணி தான் எல்லா கேசஸும் இருக்கும். ஈவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா ஆர்டிகல் 14 தான் வயலேட் ஆகும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அது ஆர்டிகல் 19 21 இதாகும். நீங்க மத சுதந்திரத்தை எடுத்து ப்ரீச் பண்ணாலும் ஆர்டிகல் 14 தொட்டுட்டு தான் அது வரும் எல்லா கேஸும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஒரு உரிமை வந்து பறிக்கப்படுதுன்னா அங்க சட்டம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு முரணா இருந்திருக்குன்னு அர்த்தம். ஒன்று அரசு உங்களுக்கு வழங்குறத வழங்காம விட்டுருக்கலாம், அல்லது ஒரு சட்டத்தை போட்டு அதை நீக்கியிருக்கலாம். அப்படி நீக்கும் போது நீங்க சமம் அப்படிங்கிற கேட்டகரியில வரல. அதுதான் ஆர்டிகல் 14. ஓகேங்களா? தேங்க்யூ சார். ராதா மேம். சொல்லுங்க மேடம். தேங்க்யூ மேடம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். குரூப் சார்பா தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார். சார் இந்த 20 ஆர்டிகல் 21A மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எது மேடம்? ஆர்டிகல் 21A. 21A வந்து என்னன்னா இது இலவச கல்வி, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ரைட் டு எஜுகேஷன்மா. இது வந்து 86th அமெண்ட்மெண்டா கொண்டு வந்தாங்க 2002ல. பேசிக் கேஸ் வந்தோன்னா உன்னி கிருஷ்ணன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வரைக்குள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக அடிப்படை கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு, இலவச கல்வி கொடுக்கணும்னு. இங்க மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் இந்த இலவச கல்வியை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா டிபிஎஸ்பிலையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 51ல கடைசியா 11லையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மூணுமே வந்து எஜுகேஷனை பத்தி சொல்லப்பட்டது. 51Aல லாஸ்ட் ப்ரொவிஷன் 11 தான் வரும். அதுல 14 இயர்ஸ் இது 6 இயர்ஸ் வரைக்கும் சொல்லிருப்பாங்களா சார்? அது சரி. இப்ப எஸ் எல்லாமே வந்து எஜுகேஷனை பத்தி பேஸ் பண்ணது. ஓகேங்களா? ஓகே ஓகே. எல்லாமே இந்த 86th அமெண்ட்மெண்டோட தான் கொண்டு வந்தது. அதுவும் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வரும்போது கொண்டு வருவாங்க. இந்த 11 வந்து அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்து சேர்த்தது.
அதாவது கடமையாகவும் இருக்கணும், அது ரைட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி அரசனுடைய கொள்கையாகவும் வந்து கல்வியை வச்சிருக்காங்க. இந்த கல்விங்கிற விஷயம் வந்து 3 கேட்டகரிலையும் வரும். டிபிஎஸ்பிலையும் வந்துட்டு போகும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் வரும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் வரும். எந்த ஒரு 3 விஷயத்தையும் தொட்டுட்டு வர்றது கல்வி மட்டும்தான். ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து ஏஜை வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு பேஸ் பண்றான கேஸ் வந்து உன்னி கிருஷ்ணன் மிஸ்ஸஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அதே மாதிரி சார் ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 51Aல கே, அப்புறம் ஆர்டிகல் 45 இது 3மே வந்துட்டு இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பத்தி தான் பேசும். ஆர்டிகல் 21Aல வந்துட்டு ராதா மேம் 6 to 14 இயர்ஸ் இருக்க வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி உன்னிகிருஷ்ணன் கேஸ், அப்புறம் வந்துட்டு மோகினி ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அந்த கேஸ்லயும் எல்லா சில்ட்ரன்ஸ்க்குமே வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த 21A அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் 86th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க மேம் 2002. ஆனா அது எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 1/4/2010 தான் எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. எஸ், கரெக்ட். ஓகே சார். மாயா மேம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். மாயா மேம் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். ரைட் டு டை அப்படின்றது ஆர்டிகல் 21ல வரும்னு ஒரு சில கேசஸ் சொல்லியிருப்பாங்க, வராதுன்னு ஒரு சில கேசஸ் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இது வந்து இந்த அருணா செம்பக் கேஸ் சொல்லுவாங்க. இந்த எதுனா கருணை கொலை எந்தூசியா அப்படின்னு சொல்லி. ரைட் டு டைவ்னா சட்டத்தால் மட்டும்தான். அதாவது என்னன்னா அந்த கருணை கொலையை பேஸ் பண்ணி தான் கேட்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆனா தற்கொலை பண்றதுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் வழங்கல. இல்ல, ஓகேங்களா? ஒரு சில கேஸ் லாஸ் இருக்குல்ல சார், அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ண முடியுங்களா? அது சொல்றோம். அந்த அருணா செம்பக் சொல்லி சொல்லுவாங்க. அந்த அருணா அது எங்கன்னா பாம்பேல நடந்த அந்த கேஸ்மா. அந்த ஒரு நர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைட்டேஷன் மட்டும் நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். அது என்ன இதுன்னா, அந்த ரேப் பண்ணும்போது அவங்க வந்து கடுமையா தாக்கப்பட்டு அவங்க வந்து 12 ஆண்டுகள் வந்து மரண படுக்கையில இருந்தாங்க, கோமா ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் அவங்கள வந்து இதுக்கு மேல பார்க்க முடியாது, அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரிட்டை போட்டு என்ன பண்ணாங்கன்னா, கருணை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கினாங்க. தற்கொலை வேண்டாம், கருணை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு. ஊசி மூலமாவோ இல்ல வேற வகையான மருத்துவ சிகிச்சையை நிப்பாட்டினா அவங்களுடைய மரணத்தை ஈஸியா அடையலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு மட்டும்தான் எந்தூசியா பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சட்டத்தால் மட்டும்தான் ஒருத்தனுடைய உயிரை பறிக்க முடியும், அதே மாதிரி ஒருவன் தன்னைத்தானே வந்து உயிரை பறிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி அதாவது அவங்க வந்து உயிர் வாழ்றதை விட அவங்க வந்து இறக்குறதா மேல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்தா அது கருணை கொலை வந்து அலவுட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ்ல தான் இன்தூஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேஸ்மெண்ட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சைட்டேஷனை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்றேன். சொல்லிடுறேன் சார். அருணா ராமச்சந்திரம் சென்பக் கேஸ் வந்து 2011 வால்யூம் 2. மேடம் கொஞ்சம் பிரேக் ஆகுது வாய்ஸ். 2011 எஸ் வால்யூம் 2 வால்யூம் 2 SEC CRL page 294. Thank you ma'am. Okay ma'am. சார் ஒன் கொஸ்டின், இந்த சூசைடுன்றதுக்கு ஒரு சிலர் 3-4 கேசஸ் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜியான் கவுர் இந்த மாதிரி, ரத்னம் இந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் வரும், அது சரியா ஞாபகம் இல்ல. கேஸ் வந்து என்னன்னா சார் சொல்லுங்க சார். இல்ல நீங்க சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஓகே, இந்த ரத்தினம் கேஸ் வந்து என்னன்னா, அந்த கேஸ்ல என்ன கோட் பண்ணிருப்பாங்கன்னா, அந்த கோர்ட் ஹெல்ட் தட் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வந்து ரைட் டு லைஃப் இன்க்ளூட்ஸ் ரைட் டு டை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க மேம். ஓகே மேம். அதுக்கப்புறம் என்னன்னா, நமக்கு இந்த ஜியான் கார் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை வந்துட்டு 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ்ல என்னன்னா, கோர்ட் ஹெல்ட் தட் த ரைட் டு லைஃப் வந்துட்டு டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு இதுல வந்துட்டு ரத்தினம் கேஸ்ல வந்து ரைட் டு டை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது டஸ் நாட் லைஃப் வந்து டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு டைன்னு சொல்லி ஜியான் கார் அப்படிங்கிற கேஸ் வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே தேங்க் யூ. 309 அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி ரத்தினம் கேஸ்ல சொல்லிருப்பாங்க. ஜியான் கார் கேஸ்ல வந்து 309 வந்து கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி சொல்லிருப்பாங்க. ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. பார்ட்டிசன்ஸ் வேற யாருக்கா டவுட் இருக்கா?
மேடம் அந்த மேம் அருணா யூடியூப்ல அப்லோட் ராமச்சந்திரன் பண்ணுவீங்களா? சைட்டேஷன் சொல்லுங்க சொல்லுங்க மேம். இல்ல அந்த அருணா ராமச்சந்திரன் அது பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்க 2011 வால்யூம் 2 294 சார். ஓகே ரைட் 294. ஓகே தேங்க்யூ ஓகே. அதாவது இந்த கேஸ் வந்து அந்த எத்தனேசியா அப்படிங்கிறது அந்த கருணை கொலை வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே அதுல வந்து பாசிட்டிவ் யூத்தனேசியா மட்டும் பெர்மிசபிள். எஸ் இந்தியா மேம் இந்த கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களா? எத்தனேசியா அப்படிங்கிற கேஸ் அந்த அந்த கருணை கொலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெர்மிட் பண்ண கண்ட்ரி வந்து நெதர்லாண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறமா தான் இந்த அருணாச்சல் துறைராஜ்ல வந்து அவங்க வந்து நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து ரேப் பண்ணிடுவாங்க. அட்டெம்ப்ட் டு ரேப் பண்ணனால அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து என்னன்னா ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரையும் அவங்களால எது வேலையுமே பண்ண முடியாம இயங்க முடியாத ஒரு நிலைமையில வந்து இருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து இவங்களை கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய அந்த அவங்க நர்ஸாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஓகே இவங்களை வந்து கொல்லாதீங்க நாங்க வந்து இவங்களை வந்துட்டு கேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. நாங்க கேர் பண்றோம் ஸோ இவங்களை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா வந்துட்டு அவங்கள வந்து ரேப் பண்ணி அவங்களால எந்த இதுவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஸோ வந்து இப்படி இருக்கிறதுக்கு அவங்க இறந்து போயிடலாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கருணை கொலை பண்ணிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு அவங்கள வந்து ஆக்சுவலி அந்த எத்தனேசியா பண்ண மாட்டாங்க அந்த கேஸ்ல. ஓகே வந்து என்னன்னா அந்த ரிட்ல வந்து ஃபர்ஸ்ட் காம்பன்சேஷன் கொடுத்து வந்து ரூதல் ஷா கேஸ். ரூதல் ஷா அந்த கேஸ்ல தான் ரிட்ல வந்து ஃபர்ஸ்ட் காம்பன்சேஷன் கொடுத்த கேஸ். அப்புறம் வந்து முதல் கேபிஎஸ் கார்பஸ் வழக்கு எதுனா ஏடிஎம் ஜபல்பூர். ஏடிஎம் ஜபல்பூர் தான் ஹேபியஸ் கார்பஸை பத்தி பேசப்பட்ட வழக்கு. இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கேஸ் இது. ஏடிஎம் சவல்பூர் வெர்சஸ் சிவகாந்த் சுக்லா அந்த கேஸ் தானே சார்? எஸ் அதே தான், சிவகாந்த் சுக்லா அதே தான். ஓகே தேங்க்ஸ். ஓகே மேடம், கிளாஸ் முடிச்சலாம்ல? ஓகே சார். யாரோ ஆஷிஃபா பர்வீன் சொல்லி யாரோ ஹேண்டில் பண்ணிருக்காங்க. மேம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா மேம்? இல்ல மேம் இது யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். வேற ஆமா மேம் அப்லோட் பண்ணுவோம் மேம். அப்படி ட்விட்டர் பண்ணிடுவோம் மேம். தேங்க்யூ மேம். அந்த இது நம்மளுடைய ப்ரோ லிட்டரியட் லீடர்ஸ் யூடியூப் சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். சரி வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா நிறையா கேஸ்லாம் சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம்.